अत एकोनचत्वारिंशोऽध्यायः। नारद उवाच श्रीमूलप्रकृतेः देव्याः गायत्र्यास्तु निराकृतेः सावित्री यमसंवादे श्रुतं वै निर्मलं यशः। तद्गुणोत्कीर्तनं सत्यं मङ्गलानां च मङ्गलम् अधुना श्रोतुमिच्छामि लक्ष्मी उपाख्यानम् ईश्वर. ஸோ காயத்ரியா தேவியா, அதாவது காயத்ரி மந்திரம் எல்லாம் வருது, சாவித்திரிட்டு தானே வருது. ஸோ அந்த காயத்ரி தேவியாகப்பட்ட அந்த சாவித்ரி யமசம்பாதே, அவள் ரெண்டு பேருக்கும் நடந்த, சாவித்திரிக்கும் யமனுக்கும் நடந்த அந்த பேச்சு இவ்வளோ நாள் அதுதானே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மூலப்பிரகிருத்தேகே தேவியா, ஸோ மூலப்பிரகிருத்தியோட தேவியாகப்பட்ட அந்த சாவித்திரியுடைய அம்சமாகத்தான் இந்த சாவித்திரியும் வந்தா. ஸோ அப்படி நிராகிருத்தேகே, நிராகிருத்தின்னு ஆக்கிருதி இல்லாத, உருவம் இல்லாத, நிர்குண வடிவமாக நிராகாரமாக இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதி. அது எப்போவுமே சூஷ்மம். மூலப்பிரகிருதிங்கிறது சூஷ்மம், சட்டுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவி காயத்ரியோடைய சாவித்ரி யம சம்பாதே, அந்த அங்கமாக இருக்கக்கூடிய சாவித்ரிக்கும் யமனுக்கும் ஏற்பட்ட அந்த பேச்சை நிர்மலம் யசக சுதம்பை, நிர்மலமான புகழோடு கூடிய அந்த சம்பாதத்தை கேட்டாச்சு. சுதம்பை நான் கேட்டுட்டேன். நாரத சொல்கிறார் நாராயணர்கிட்ட. தத் குண உத்கீர்ணம், அவளுடைய குணம், இந்த சாவித்திரியோட குணம் எப்பேற்பட்ட உயர்ந்த குணம். சத்தியம், அவளுடைய சத்தியம், அவளுடைய மங்களானாம், சத்தியம் மங்களம் இவ எல்லாம் கூடியவள். மங்களானாம் ச மங்களம்ன்ற, மங்களங்களுக்கெல்லாம் மங்களமான அந்த சத்தியமான அந்த தேவதை அந்த சாவித்திரி தேவி. அதுனா ஸ்ரோதுமிச்சா, இப்போ அதெல்லாம் கேட்டாச்சு. அதுனா ஸ்ரோதுமிச்சா, இப்போ நான் கேட்க விரும்புகிறேன். யாரை? லக்ஷ்மி உபாக்கியானம், லக்ஷ்மியோட கதையை சொல்லுங்கோ. அவளும் மூலப்பிரகிருதி தேவி தானே. ஸோ சாவித்திரி சொல்லியாச்சு. இப்போ மூலப்பிரகிருதி தேவியாகப்பட்ட லக்ஷ்மியை நான் கேட்க விரும்புகிறேன். ஈஸ்வர ஹே நாராயணரே. नारदोवाच श्रीमूलप्रकृतेः देव्याः गायत्र्याः तु निराकृतेः सावित्र्यमसंवादे श्रुतं वै निर्मलं यशः तत्कुल उत्कीर्तनं सत्यं मङ्गलानां च मङ्गलम् अधुना श्रोतुम् इच्छामि लक्ष्मी उपाख्यानम् ईश्वर. केन आदौ पूजिता सा अपि किं भूता केन वा पुरा तद्गुणोत्कीर्तनं मह्यं वद वेदविदाम्बर. கேன ஆதவ் பூஜிதா, இந்த லக்ஷ்மி யாரால் முதலில் பூஜிக்கப்பட்டாள்? சாபி, சானே யார்? அவள் யார்? லக்ஷ்மி. கிம்பூதா, அவள் என்ன ஸ்வரூபத்தில் முதல்ல வந்தா? புறா கிம்பூதா, எப்படி ஏற்பட்டாள்? தத்குண உத்கீர்ணம், அவளுடைய உயர்ந்த குணங்கள். மக்கியம் வதா, எனக்கு சொல்லிக் கொடுங்கோ. மக்கியம், எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். வேதவிதாம் வர, வேதத்தை எல்லாம் அறிந்த நாராயணரே லக்ஷ்மியோட குணங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுன்னு கேட்குறாரு. श्री नारायण उवाच सृष्टेः आदौ पुरा ब्रह्मन् कृष्णस्य परमात्मनः देवी वाम अंस सम्भूता बभूव रासमण्डले अतीव सुन्दरी श्यामा न्यग्रोध परिमण्डिता यदा 12 वर्षीया शश्वत् सुस्थिर यौवना. ஸோ நாராயணன் சொல்கிறார். இப்போ சிருஷ்டிகே ஆதவ், முதல்ல சிருஷ்டி, முதல்ல யார் இருந்தால்? வெறும் கிருஷ்ணன் மட்டும் தான் இருந்தார். அப்புறம் அவர் தன்னையே ரெண்டாக்கிண்டு ராதையை படித்தார். அதுக்கப்புறம் தான் இருக்கிற 2 கை கிருஷ்ணரை 2ஆக படித்து 4 கை கிருஷ்ணர் 2 கை கிருஷ்ணர், இப்படி சிருஷ்டி பெருகின்றே போச்சு. ஸோ சிருஷ்டிகே ஆதவ், முதல்ல புரா பிரம்மன், ஹே பிரம்மன் பிராமணோத்தமரே நாரதரே, கிருஷ்ணசிய பரமாத்மனக, கிருஷ்ணசிய பரமாத்மாவானுடைய கிருஷ்ணருடைய வாம அம்சபூதா தேவி, அவளுடைய இடப்பக்கத்திலிருந்து, வாம இடப்பக்கத்திலிருந்து அம்சமாக ஏற்பட்டவள், சம்பூதா ஏற்பட்டவள் தேவி. பபுவ ராசமண்டலே, ராசமண்டலத்தில் அவள் தோன்றினாள். யார்? ராதை. ஸோ அவருடைய இடப்பக்கத்திலிருந்து ராதை தோன்றினாள். அதீவ சுந்தரி, ரொம்ப அழகாக இருந்தா. ஷியாமா, ஷியாமனு யங்கு, ரொம்ப இளமையோடு இருந்தா. நெக்ரோத பரிமண்டிதா, சுற்றி நெக்ரோத மரங்கள், நெக்ரோதம்னா ஆலமரம், அரச மரம் எல்லாம் நெக்ரோதம்னு பேர். ஸோ பீப்பிள் ட்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் சுற்றப்பட்ட அந்த மரங்கள் ராசமண்டலத்தில் நிறைய இருந்தது. யதா 12 வருஷியா, எப்போவுமே 12 வயசு, 12 வருஷியா. சஸ்வத் சுஸ்திர யவ்வனா, எப்போதுமே ஸ்திரமான யவ்வனத்தோடு கூட 12 வயசாக இருக்கக்கூடியவள் ராதை. श्री नारायण उवाच सृष्ट
यदा 12 वर्षीया शश्वत् सुस्थिरयौवना श्वेत चम्पकवर्णाभ सुखदृश्या मनोहरा शरत्पार्वणकोटि इन्दु प्रभा प्रच्छादन आनना शरन् मध्याह्नपद्माना शोभा मोचनलोचना सा देवी विविधा भूता सह सर्वेश्वर इच्छया. ஓகே. ஸ்வேத சம்பக வர்ணாபா, நல்ல வெள்ளையும் அந்த சம்பகப்பூ செண்பகப்பூ இருக்கு இல்லையா, ஒரு மஞ்சளும் எல்லோவும் கலந்து அப்படி பொன் கலரில் இருப்பளவள் தேவி. ஸோ ஆறு ராதை சுகதிருஷ்யா மனோகரா, ரொம்ப மனோகரமாக சுகமாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பா. ஷரத் பார்வண கோடி இந்து பிரபா, அதாவது சரத்காலத்தில் உள்ள பார்வணன் இந்த பருவம், சரத்கால பருவம், சரத் பருவத்தில் உள்ள கோடி இந்து பிரபா, அந்த சமயத்தில் சந்திரன் ரொம்ப அழகாக பிரகாசமாக இருப்பா. அது 1000 கோடிக்கணக்கான சந்திரன் எவ்வளோ சேர்ந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அப்படி இருப்பாளாம் கலர். பிரபா பிரச்சாதனானனா, அதை மறைக்கக்கூடிய முகம் அப்படின்னு அர்த்தம். கோடி சந்திரனை விட தாண்டின அழகான முகம்னு விட்டான். பிரச்சாதனம்னா மறைக்கிறது, கோடி சந்திரனை கூட மறைச்சுன்னு இவளோட முகம் அழகாகப்பட்டது. ஷரன் மத்தியான பத்மானாம், சரத்காலத்தில் உள்ள மத்தியான வேளையில் மலர்கள் செந்தாமரம் ரொம்ப அழகாக விரிஞ்சு ஃபுல் ப்ளூமாக இருக்கும் இல்லையா, அப்படி மலர்ந்த தாமரை போன்ற சோபையோடு கூட மோச்சன லோச்சனா, மோச்சனா அதை திருடும், அந்த அழகை திருடக்கூடிய கண்கள் 1000 அந்த செந்தாமரைகள் மலர்ந்து சரத்காலத்தில் மறந்த மத்தியான வேளையில் அந்த அழகான தாமரை மலருடைய அழகை திருடக்கூடிய பார்வை கண்களுடையவள். சாதேவி த்விவிதா பூதா, அந்த ராதை ரெண்டாக்கிண்டா, தன்னையே ரெண்டாக்கிண்டா, த்விவிதா பூதா ரெண்டாக ஆக்கி கொண்டு சக சர்வேஸ்வர இச்சையா, தன்னுடைய கணவனுடைய விருப்பத்தோடு கூட, கிருஷ்ணரை அவருடைய விருப்பத்தோடு கூட இந்த தேவி தன்னையே இரண்டாக கொண்டாள். Krishna, okay. Shweta Champaka Sukadrishya Manohara Sharat Parvana Koti Hindu Prabha Prachadana Anana Sharan Madhyahna Padmana Shobha Mochana Lochana Sarveshwara Ichaya. Sharan பிடிக்காதுங்க, ஷரத். ஓகே ओके स्वीय रूपेण वर्णेन तेजसा वयसा द्विषा यशसा वाससा कृत्या भूषणेन गुणेन च स्मितेन वीक्षणेन एव प्रेम्णा वा अनुनयनेन च तद् वाम अंशात् महालक्ष्मीः தட்சிண அம்சாச்ச ராதிகா. அவ்வளோதான். ஸ்வீய ரூபேன வர்ணேன, தன்னுடைய அதே கலரோட தேஜசா வயசா, தன்னை மாதிரியே இருக்கா. தேஜஸ்லேயும் அந்த ஒளி பொருந்தி இருக்கிறதுலையும் வயசுலேயும் துஷானாலும் ஒளி. ஸோ தேஜஸ்ங்கிறது அக்னியோட தேஜஸ் மாதிரி இருக்கக்கூடியது, காந்தி, வயசு, துஷா ஒளி, எல்லாத்துலேயும் தன்னை மாதிரியே, தன்னுடைய ரூபம் மாதிரியே வர்ணத்தோட கூட, யசசா புகழையும், வாசசா ட்ரெஸ்ஸு, அப்புறம் கிருத்தியா செயல், பூஷணேன அலங்காரம், குணேன குணங்கள் எல்லாம் அவளுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, ஸ்மிதேன அவளுடைய புன்சிரிப்பு மாதிரியே சிரித்து கொண்டிருக்கக்கூடிய, வீட்சணேன பார்வை, அந்த பார்வை வீட்சணேன ஏவ பிரேம்னா அன்பு செலுத்துறது, அந்த அன்பு செலுத்துறது. அனுநயம்னா வினயம். ஸோ வினயம், பணிவு. ஸோ எல்லாத்துலேயுமே தன்னை போலியே ஒருத்தியை உண்டாக்குறா ராதை. தத் வாம அம்சாத்தில், இப்போ ராதையோட இடது பக்கத்திலிருந்து மகாலட்சுமி தோன்றியவள் தான் மகாலட்சுமி. எல்லா விதத்துலேயும் பார்த்தா ராதையோட ஈக்குவலாக இருக்கக்கூடியவளாக மகாலட்சுமி தோன்றினாள் இடது பக்கத்துலேருந்து. தக்ஷிண அம்சாச்ச ராதிகா, அப்போ அவளே ரெண்டாக்கின உடனே முதல்ல ராசேஸ்வரின்னு பேர் அவளுக்கு, ரெண்டாவது அவள் பிரிந்து இந்த ரெண்டு ஆக்கும்போது அவளுடைய வலது பக்கத்துக்கு ராதிகா அப்படின்னு பேர். தக்ஷிண அம்சாச்ச ராதிகா. ஸ்வீய ரூபேண வர்ணேன தேஜசா வயசா த்விஷா யசசா வாசசா கிருத்யா பூஷணேன குணேன ச ஸ்மிதேன வீக்ஷணேன ஏவ பிரேம்ணா வா அனுநயேன ச தத் வாம அம்சாத் மகாலக்ஷ்மீः தக்ஷிண அம்சாத் ச ராதிகா. राधा आदौ वारयामास द्विभुजं च परात्परं
महालक्ष्मी च तत्पश्चात् चकमेकमनीयकं कृष्णः तद् गौरवेण एव द्विधा रूपः बभूवः दक्षिण अंशश्च द्विभुजः वाम अंशश्च चतुर्भुजः. ஸோ ராதா ஆதவ் வாரயாமாசா வரையான வரனாக தன்னுடைய கணவனாக முதல்ல துவிஜம்ச பராத்பரம் 2 கைகளோடு கூடிய கிருஷ்ணரை இந்த ராதை வந்து மணந்து கொண்டாள். முதல்ல கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்தான். மகாலட்சுமிஷ்ட தஸ்பஷாத்து இப்போ இந்த 2 கையோடு தான் இருக்கார் கிருஷ்ணர். அங்கே இருக்கிறது முதல்ல கோலோகத்தில் 2 கையோடு தான் இருக்கார். ஸோ அந்த கிருஷ்ணரை இவள் வந்து கல்யாணம் பண்ணிட்டாளா. இப்போ மகாலட்சுமியும் சக்கமேனா அவளை விரும்பினார். அந்த கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டா. இவா கமனீயக்கம்னு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரை மகாலட்சுமி ஆனவளும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அப்போது கிருஷ்ணக தத் கௌரவேன மகாலட்சுமி தான் சொல்லி அவள் வந்திருக்கா. இப்போ என்னையா ஆசைப்படுறா. அப்போ அவளுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு துதா ரூபக பபுவ தானே தன்னை 2 ஆக்கி கொண்டார். ஸோ மகாலட்சுமிக்கு ஒரு பாட்டை கொடுத்துடலாம், ராதை ஒரு பாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு தானே 2ஆக பிரிந்தார். தக்ஷிண அம்சாச்ச த்விபுஜக அவருடைய வலது பக்கம் அந்த 2 கையோடே இருக்குது. 2 கையோட கிருஷ்ணராக 2 கை கிருஷ்ணராக ராதையோடு இருக்கிறவராக. வாம அம்சச்ச சதுர்புஜக இடது பக்கத்தில் பார்த்தா 4 கை கிருஷ்ணராக வந்தார். ஸோ மகாலட்சுமியோட கண்ணன் நாராயணராக இருக்கார் இல்லையா. ஸோ அவர் 4 கை தானே இருக்கார். ஸோ அதனால் இடது பக்கத்திலிருந்து 4 கை வடிவத்தில் தோன்றினார். राधा आदौ वरयामास द्विभुजं च परात्परं महालक्ष्मी च तत्पश्चात् चकमेकमनीयकं कृष्णः तद्गौरवेण एव द्विधारूपः बभूवः दक्षिण अंशश्च द्विभुजः वाम अंशश्च चतुर्भुजः. चतुर्भुजाय द्विभुजः महालक्ष्मीं ददौ पुरा लक्ष्यते दृश्यते विश्वं स्निग्धदृष्ट्या यया अनिशं देवी भूता च महती महालक्ष्मीश्च सा स्मृता राधा कान्तश्च द्विभुजः लक्ष्मीकान्तश्चतुर्भुजः. சதுர்புஜாய 4 கை கிருஷ்ணருக்கு திபுஜக 2 கை கிருஷ்ணர் மகாலட்சுமியும் ததோ கல்யாணம் பண்ணி கொடுத்தார். வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு 4 கை கிருஷ்ணரை லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ததோ புறா முன்னாடி லட்சியத்தை திருஷ்யத்தை அப்படி தான் மகாலட்சுமி தோன்றா. மகாலட்சுமி எப்படி வந்தா எப்படி இங்கே வரப்போகிறா எல்லாம் கதை இங்கே வருது. ஸோ லட்சியத்தே திருஷ்யத்தே விஸ்வம் அவளால் தான் அந்த லக்ஷ்மி இருக்கிறதுனால தான் பார்க்கப்படுகிறது. லட்சியத்தைன்னு அது பார்க்கப்படுகிறது, அது வெளிப்படுகிறது. ஸ்னிக்த திருஷ்டியா ரொம்ப சாஃப்டான பார்வை லக்ஷ்மி கடைக்கண் பார்வையை செலுத்துகிறா. எல்லா உலகத்துலேயும் அவளோட பார்வையினால தான் இந்த உலகமே ரொம்ப சாஃப்டாக ஸ்னிக்தமாக ரொம்ப அழகாக. ஸ்னிக்தம்னு ஸ்னேகம்னு அர்த்தம். ஸோ அப்படி ஸ்னேகத்தோடு அனீஷம் ஏயா அவளால் தான் அவள் பார்வை கடைக்கண் பார்வை படுறதுனால தான் எப்போவுமே இந்த உலகமே ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்குது. மகாலட்சுமி இல்லாட்டினா ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டியதான் இல்லையா. ஸோ மகதி தேவி பூதாச்ச மகாலட்சுமி பெரிய ஒரு எல்லா உலகத்தை ரட்சிக்கக்கூடிய தேவியாக அவளை ஆனதுனால தான் அவளுக்கு மகாலட்சுமினே பேர் வருது. மகாலட்சுமிஷ்ட சாஸ்மிருதா இவ்வாறு அவள் மகாலட்சுமி என்று சொல்லப்படுகிறாள். ஸோ அந்த ராதா காந்தஷ்ட த்விபுஜக ராதாவோட காந்தன் யார், ஹஸ்பண்ட் யார், 2 கை கிருஷ்ணர். த்விபுஜக லக்ஷ்மி காந்தஷ்ட சதுர்புஜக 4 கை கிருஷ்ணர் மகாலட்சுமியோட ஹஸ்பண்டு. चतुर्भुजाय द्विभुजः महालक्ष्मीं ददौ पुरा लक्ष्यते दृश्यते विश्वं स्निग्धदृष्ट्या यया अनिशं देवी भूता च महती महालक्ष्मीश्च सा स्मृता राधा कान्तश्च द्विभुजः लक्ष्मीकान्तश्च चतुर्भुजः. शुद्धसत्त्वस्वरूपा च गोपैः गोपीभिः आवृता चतुर्भुजश्च वैकुण्ठं प्रययौ पद्मया सह सर्व अंशेन समौ तौ द्वौ कृष्णनारायणौ परौ महालक्ष्मीश्च योगेन नानारूपा बभूवसा. ஸோ சுத்த சத்துவஸ்வரூபா ஒரே சத்துவகுணம் தான், தமோவோ ரஜசோ கிடையாது. சுத்த சத்துவஸ்வரூபமான அந்த தேவி கோபைகி கோபிபிகி ஆவருத்தா
ஸோ கோபர்களோடும் கோபிகைகளோடும் சூழப்பட்ட, ஏன்னா கோபர்கள் கோபிகைகள் எல்லாரும் அவ சிருஷ்டி பண்ணிட்டா. கிருஷ்ணர் தன்கிட்டேருந்து நிறைய கோபர்களை சிருஷ்டி பண்ணார். ராதை வந்து நிறைய ராசேஸ்வரிங்கிறக்கூடிய அவள் ராதிகா வந்து நிறைய கோபிகைகளை சிருஷ்டி பண்ணிட்டா. அப்படி சூழப்பட்டிருக்கக்கூடிய கோலோகம். ஸோ சுத்த சத்துவஸ்வரூபா, ஸோ சத்துவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் கோபர் கோபிகளோடு சூடியவளாக. சதுர்புஜ 4 கை கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர். வைகுண்டம் பிரயோ பத்மயா சக. ஸோ நிறைய கோபிகளும் இவ கூடயே வரா. ஸோ பாதி பேர் அங்கே கோலோகத்தில் இருந்தாலும் நிறைய பேர் இந்த நாராயணன் கூடயே மகாலட்சுமி கூடயே வைகுண்டம் பிரயோ, வைகுண்டத்திற்கு சென்றார்கள் இல்லையா? ஓகே. சர்வ அம்சேன சமௌ தௌதௌ, எல்லா விதத்துலையும் பார்த்தாலும் 2 பேருமே சமமானவர்கள். கிருஷ்ண நாராயணவ் பரம். ஒருத்தர் நாராயணன், 2 பேருமே ஒருத்தரோட ஒரே 2 பாகம் தானே. அதனால எல்லா விதத்துலேயும் கிருஷ்ணனும் நாராயணனும் ஒரே மாதிரி தான். மகாலட்சுமிஷ யோகேன, மகாலட்சுமியோட யோகத்தால் கூடி சேர்க்கையினால நானா ரூபா பபுவ சா. அதனால மகாலட்சுமி என்ன பண்ணிட்டா, மகாலட்சுமியோட சேர்க்கையினால இந்த நாராயணர் வந்து பல ரூபங்களாக எல்லா வசிக்கிறாருங்கிற. இப்போ கிருஷ்ணர் லக்ஷ்மியோட வாசத்தினால சேர்ந்து மகாலட்சுமி இவா 2 பேரும் ஒரே ரூபமாக இருந்தாலும் மகாலட்சுமி வந்து பல ரூபத்தில் இருக்கான்ட்ட. ஒரு மகாலட்சுமி இல்லை, நானா ரூபா பபுவ சான்னா அவள் அந்த லக்ஷ்மி வந்து ஒரு ரூபத்தோடு நாராயணத்தை மட்டும் இல்லையா, அவள் பல இடத்துல உட்காந்துருக்கான்ட்ட. शुद्ध सत्व स्वरूपाच गोपैर्गोपीभिः आवृता चतुर्भुजश्च वैकुण्ठं प्रययौ पद्मया सह सर्व अंशेन समौ द्वौ कृष्णनारायणौ परौ महालक्ष्मीश्च योगेन नानारूपा बभूवसा. இங்கே யோகேனங்கிறதுக்கு சேர்க்கைன்னு எடுக்கக்கூடாது. யோகேன்னு சொன்னால் யோக சக்தி, அவள் யோகமாயா தானே. இது பிரகிருதி தேவி சொல்கிறோம், மூல பிரகிருதி தேவைனாலே மாயை. ஸோ அவளுடைய மாயா சக்தியால் அவள் பல இடத்துல இருக்கான்னு சொல்கிறாங்க. யோகேனங்கிறதுக்கு அந்த இடத்துல மாயா சக்தி அப்படின்னு எடுக்கணுங்க. ஓகே. वैकुण्ठे च महालक्ष्मीः परिपूर्णतमा रमा शुद्धसत्त्वस्वरूपा च सर्वसौभाग्यसंयुता प्रेम्णा सा च प्रधाना च सर्वासु रमणीषु च स्वर्गेषु स्वर्गलक्ष्मीश्च शक्तिसम्पत्स्वरूपिणी. ஸோ எங்கெல்லாம் எப்படிலாம் பேரில் இருக்கா மகாலட்சுமின்னு வருது, லிஸ்ட்டு வருதுங்க. வைகுண்டத்தில் அவளுக்கு பேர் மகாலட்சுமி. பரிபூர்ணமாக மகாலட்சுமி ஸ்வரூபமாக வைகுண்டத்தில் இருக்கிறாள், ரமான்ட்டு சொல்லி இருக்கா. சுத்த சத்துவஸ்வரூபம் அங்கே இருக்கும்போது சுத்த சத்துவம் தான் அவளுக்கு. ரஜோகுணம் தமோகுணம் எதுவுமே கலப்பற்ற அந்த சுத்த சத்துவஸ்வரூபம். சர்வ சௌபாகிய சமிதா, சகல சௌபாகியங்களோடு கூடியவளாக மகாலட்சுமியாக வைகுண்டத்தில். அப்புறம் சர்வாசு ரமணீஷு, இவ எல்லா பெண்களிலும் மகாலட்சுமி அம்சமாக இருக்கா இல்லையா. ஸோ சர்வாசு ரமணீஷு, எல்லா பெண்களிலும் பிரேம்னா அன்போடு கூட சாச்ச பிரதானாச்சா முக்கிய ஸ்வரூபமாக எல்லாருமே மகாலட்சுமி வடிவம்னு சொல்கிற மாதிரி அவள் இருக்கா. சொர்க்கேஷு சொர்க்கலக்ஷ்மி, சொர்க்கத்தில் போனால் அவளுக்கு பேர் என்ன, சொர்க்கலக்ஷ்மின்னு பேர் அவளுக்கு. சக்கர சம்பத் ஸ்வரூபிணி, சக்கரனுக்கு அந்த இந்திரனுடைய சொத்துக்கு காரணமானவளாக, அந்த சம்பத்துக்கு காரணமாக, அந்த ஐஸ்வர்யமாக ஸ்வர்கலக்ஷ்மியாக அந்த மகாலட்சுமி அங்கே பரிமளிக்கிறா சொர்க்கத்தில். वैकुण्ठे च महालक्ष्मीः परिपूर्णतमा रमा शुद्धसत्त्वस्वरूपा च सर्वसौभाग्यसंयुता प्रेम्णा सा च प्रधाना च सर्वासु रमणीषु च स्वर्गेषु स्वर्गलक्ष्मीश्च शक्रसम्पत्स्वरूपिणी. पाताले नागलक्ष्मीश्च राजलक्ष्मीश्च राजसु गृहलक्ष्मीः गृहेषु एव गृहिणां च कला अंशतः सम्पत्स्वरूपा गृहिणां सर्वमङ्गलमङ्गला गवां प्रसूतिः सुरभिः दक्षिणा यज्ञकामिनी. பாதாளத்தில் அவளுக்கு நாகலட்சுமின்னு பேர். ஸோ பாதாளத்தில் அவருடைய அம்சமாக இருக்கிறது நாகலட்சுமி. ராஜலட்சுமி சார் ராஜசு, ராஜா கிட்ட இருக்கும்போது அவளுக்கு ராஜலட்சுமி இல்லையா. ராஜா கிட்ட ராஜாவோட ஐஸ்வர்யமாக இருக்கும்போது ராஜலட்சுமி அப்படின்னு இருக்காவும். கிரகலட்சுமி கிரகேஷு,
வீட்டில் எல்லோரும் கிரகலட்சுமி. ஸோ எல்லாரையும் நம்ம கிரகலட்சுமி தான் சொல்கிறோம். ஸோ கிரகேஷு ஏவ கிரகலட்சுமி, வீட்டில் கிரகலட்சுமியாக. கிரகிணாம்ச கலா அம்சத்தக, எல்லா வீட்டு பெண்மணிகளிடத்திலும் ஒரு அம்சமாக, தன்னுடைய அம்சமாக கிரகத்தில் இருக்கிறாள். அவள் கிரகலட்சுமியாக இருக்கிறாள். சம்பத் ஸ்வரூபா கிரகிணாம், அதாவது வீட்டில் எல்லாருக்குமே சம்பத்தை கொடுக்கக்கூடியவளாக, சர்வமங்கள மங்களா, எல்லா மங்களத்துக்கும் மங்களமாக இருக்கக்கூடியவளாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்காவும். கவாம் பிரசூதிகி சுரபிகி, பசுக்களில் பார்த்தா பசுக்கள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா காமதேனு தான் மெயின். ஸோ காமதேனுவாக அவள் இருக்கா. லக்ஷ்மி வந்து காமதேனுவாக இருந்து எல்லார்கிட்டையும் எல்லா பசுக்கள், சுரபின காமதேனுன்னு அர்த்தம். ஸோ சுரபின இன்னொரு அர்த்தம் என்னது, மனம்னு அர்த்தம் இல்லையா, சுரபின மனம்னு அர்த்தம். இங்கே காமதேனு. ஸோ காமதேனுவில் அவள் பிரதிஷ்டை ஆயிருக்கிறாள். அதனால காமதேன்றது வரக்கூடிய பசுக்கள் எல்லாமே லக்ஷ்மி அம்சத்தோடு வருகிறது. தட்சிணா யக்ஞ காமினி, ஸோ யக்ஞத்தில் பார்த்தா தட்சிணையாக இருக்கிறாள். ஸோ இன்னொரு அர்த்தம் என்னென்னா, யக்ஞர்னே ஒருத்தர் பிறந்தார் இல்லையா, நம்ம ஆகுதிக்கு நினைக்கிறேன், ஆகுதி. அப்போ அந்த யக்ஞர் வந்து பகவானோட சொரூபம் சொல்லும்போது அவருடைய ஒய்ஃப் பேரும் தட்சிணா. ஸோ யக்ஞரும் தட்சிணையும் சேர்ந்துருக்கும், யாகமும் தட்சிணையும் சேர்ந்தே இருக்கும். அது மாதிரி யாகத்தை தட்சிணை இல்லாத யாகமே கிடையாது. அது ஒரு பலன் கிடையாது தட்சிணை கொடுக்காத யாகத்துக்கு. அதனால யாகத்தில் அவள் ஐஸ்வர்யமாக தட்சிண ரூபமாக இருக்கிறாள். पाताले नागलक्ष्मीश्च राजलक्ष्मीश्च राजसु गृहलक्ष्मीः गृहेषु एव गृहिणां च कला अंशतः सम्पत्स्वरूपा गृहिणां सर्वमङ्गलमङ्गला गवां प्रसूतिः सुरभिः दक्षिणायज्ञकामिनी शीलोद सिन्धुकन्यासा श्रीरूपा पद्मिनीषु च शोभा स्वरूपा चन्द्रे च सूर्यमण्डलमण्डिता विभूषणेषु रत्नेषु फलेषु च जलेषु च नृपेषु नृपपत्नीषु दिव्यस्त्रीषु गृहेषु च க்ஷீரோதம்னா பார்க்கடல். ஸோ பார்க்கடலில் சிந்து கன்யாசா, அதாவது சமுத்திரராஜனோட மகளாகத்தானே தோன்றினா. கடலில் கடையை வச்சு பார்க்கடலில் கடைந்தார்கள். அதுலேருந்து லட்சுமி வரா இல்லையா. ஸோ அந்த அம்சமாக பார்க்கடலிலேருந்து வரும்போது அவள் சிந்து கன்யாவாக சமுத்திரராஜனுடைய மகளாக இருக்காள். ஸ்ரீரூபா பத்மினிஷு, பத்மினின்னு சொன்னால் தாமரையில் அந்த ஐஸ்வர்யம், தாமரையோட ஐஸ்வர்யமாக ஸ்ரீரூபமாக அந்த தாமரையில் வசிக்கிறாள். அப்புறம் சோபா ஸ்வரூபா சந்திரேச்ச, சந்திரனோட அழகுன்னு சொன்னால் இது வந்து பகவானுடைய மகிமைகள் பார்க்குற மாதிரி தான். சந்திரனில் பார்க்குறோச்சா அந்த சந்திரனோட சோபையே அதுதான் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி அங்கே வாசம் பண்ணுறாள் சோபையாக. சூரிய மண்டலம் மண்டிதா, மண்டலம்னா அலங்காரம். சூரிய மண்டலத்துக்கே அலங்காரமாக, சூரிய மண்டலம் அலங்காரமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த அலங்காரம் யாருன்னா லக்ஷ்மி தான். விபூஷணேஷு, அது மாதிரி எல்லா ஆபரணங்களிலும் ரத்தனங்களிலும் பலேஷுன்னு எல்லா விதமான பழங்கள், நமக்கு புஷ்டியை தரக்கூடிய பழங்கள். ஸோ அதில் புஷ்டியாக இருப்பவள். ஜலேஷு, ஜலத்தில் தீர்த்தத்தில் இருப்பவள். ராஜாக்கள் இடத்தில் இருக்காள், அவள் ராஜலக்ஷ்மியாக இருக்கா. நிருப பத்னிஷு, ராஜாவுடைய மனைவிகள் இடத்தில் இருக்கா. திவ்ய ஸ்திரீஷு, தேவ பெண்மணிகளிடத்தில். கிரகேஷு, இல்லத்தாள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் இருக்க வீட்டு பெண்மணிகள் இடத்தில் எல்லா இடத்துலையும் லக்ஷ்மி பரவி இருக்கிறாள். क्षीरोद सिन्धुकन्यासा श्रीरूपा पद्मिनीषु च शोभा स्वरूपा चन्द्रे च सूर्यमण्डलमण्डिता विभूषणेषु रत्नेषु फलेषु च जलेषु च नृपेषु नृपपत्नीषु दिव्यस्त्रीषु गृहेषु च सर्वसस्येषु वस्त्रेषु स्थानेषु संस्कृतेषु च प्रतिमासु च देवानां मङ्गलेषु घटेषु च माणिक्येषु च मुक्तासु माल्येषु च मनोहरा मनीन्द्रेषु च हीरेषु क्षीरेषु चन्दनेषु च सर्वस्य ஏஷு வஸ்திரேஷு, எல்லா வஸ்திரங்களிலையும். ஸோ ஆடை ஆபரணம் சக்கலமும் ஐஸ்வர்யமாக இருக்கிறதுன்னா காரணமே லக்ஷ்மி தான். ஸோ சம்ஸ்கிருதேஷு ஸ்தானேஷு, சம்ஸ்கிருதம் பண்ணிட்டு இருக்கேன்னு என்னது, நல்ல புனஸ்காரம் பண்ணியிருக்கு, நல்ல புனிதப்படுத்தியிருக்கு, அதான் சம்ஸ்காரம். அதுலேருந்து தான் சம்ஸ்கிருதங்கிற வார்த்தையே வந்தது. புனிதப்பட்ட பாஷைங்கிறதுனால தான் சம்ஸ்கிருதம்னே பேர் இருக்குது. ஸோ புனிதமான இடங்களில் யார் இருக்கா வசிக்கிறா லக்ஷ்மி. அழுக்கான இடத்த வரைக்க மாட்டாங்க, அலக்ஷ்மி வந்து உட்காந்துடுவான். இங்கே தான் லக்ஷ்மி, நல்ல புனிதமான இடங்கள் தான் லக்ஷ்மி வந்து உட்காருவாள். ஸோ தேவானாம் பிரதிமாசு, தேவ விக்கிரகங்களில் அவள் வசிக்கிறாள். மங்களேஷு கட்டேஷு, நல்ல
மங்களமாக நல்ல ஒரு பானை எடுத்து அதெல்லாம் இதெல்லாம் சுற்றுறாளே அதெல்லாம் சுற்றின உடனே என்ன ஆயிடுது, அந்த மங்களமாக ஆயிடுது அந்த கட்டம், அந்த குடம், அந்த மங்களமான குடங்களில் அவள் வசிக்கிறாள். மாணிக்கேஷு மாணிக்கங்களில் லக்ஷ்மி இருக்கா. முக்தா முத்துமணிகளில். மால்யேஷு மாலை நல்ல மாலைகளில் இருக்கா. மனோகரா மனங்கவரும்படி இருக்கா. மணீந்திரேஷு அப்படின்னு இந்த மணீந்திரனாலே இந்த சிறந்த கற்கள்னு அர்த்தம். ஸோ சிறந்த மணிகளில் இருக்கா. ஹீரேஷு டைமண்டில் இருக்கா. க்ஷீரேஷு க்ஷீரம்ங்கிறது பால், ஸோ பாலில் இருக்கா. சந்தனத்தில் இருக்கா. இதெல்லாமே ஐஸ்வர்ய மங்கள பொருட்கள்னு எதை சொல்கிறோமோ அதெல்லாம் லக்ஷ்மிகரமான பொருட்கள்னு சொல்லலாம். லக்ஷ்மி வசிக்கிறா. ராதாகிருஷ்ணா ஓகே. सर्वसस्येषु वस्त्रेषु स्थानेषु संस्कृतेषु च प्रतिमासु च देवानां मङ्गलेषु गणेषु च माणिक्येषु च मुक्तासु माल्येषु च मनोहरा मणीन्द्रेषु च हीरेषु क्षीरेषु चन्दनेषु च वृक्ष शाखासु रम्यासु नवमेघेषु वस्तुषु वैकुण्ठे पूजिता सा आदौ देवी नारायणेन च द्वितीये ब्रह्मणा भक्त्या तृतीये शङ्करेण च विष्णुना पूजिता सा च क्षीरोदे भारते मुने ஸோ விருட்ச சாக்காசு ரம்யாசு அழகான ரம்யமான மரங்களோட கிளைகள், அந்த கிளைகள்லாம் பொங்கி பரவி அப்படி வளர்றது காரணம்னால ஐஸ்வர்யமாக லக்ஷ்மிகரமாக இருக்கக்கூடியது. ஸோ ரம்யமான அந்த மரங்களுடைய கிளைகளில் இருக்கிறாள். நவமேகேஷு புதிய மேகங்கள் ஏற்படுறதே அது ஐஸ்வர்யமாக இருக்குது, அதில் லக்ஷ்மி இருக்கா. வஸ்துஷு எல்லா வஸ்துக்களிலும். வைகுண்டே பூஜிதா இது எல்லாத்துலேயும் இருக்கான்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ அடுத்த வரா யார் பூஜை பண்ணினா அது வரை கேட்டிருக்காரு. அதெல்லாம் யார் முதல்ல பூஜை பண்ணினா பார்த்தா வைகுண்டத்தில் பூஜிதா சா ஆதவ் தேவி முதல்ல அந்த தேவி ஆகப்பட்டவள் நாராயணனால் பூஜிக்கப்பட்டார். மனைவியாக கூட்டின்னு வந்து மனைவியே அவர் பூஜிக்கிறார். முதல் ஆராதனை செய்தவர் நாராயணனே. பிரம்மணா பக்தியா திதியே ரெண்டாவது யார் பூஜை பண்ணால்னா பிரம்மா பக்தியோடு பூஜை செய்தார். திருதியே சங்கரேன மூன்றாவது சங்கரன் சிவன் பூஜை பண்ணார். விஷ்ணுனா பூஜிதாச்ச சாச்ச. ஸோ விஷ்ணு நாராயணன் வேறு விஷ்ணு வேறு. ஸோ விஷ்ணுவால் அவள் பூஜிக்கப்பட்டாள். ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே பூஜை பண்ணியிருக்கா லக்ஷ்மியை. பூஜிதா சாச்சா ஷீரோதே எங்கள் பார்க்கடலில் பாரதே அப்புறம் பாரதத்தில் ஹே முனே. ஸோ க்ஷீரோத அது பார்க்கடலையும் பூஜிக்கப்பட்டிருக்காள், பாரத பூமியிலேயே அவள் பூஜிக்கப்படுறா. ஹே முனே ஹே நாரதா கேளு. வைகுண்டே பூஜிதா சா ஆதௌ தேவி நாராயணேன ச द्वितीये ब्रह्मणा भक्त्या तृतीये शङ्करेण च विष्णुना पूजिता सा च क्षीरोदे भारते मुने स्वायम्भुवेन मनुना मानवेन्द्रैश्च सर्वतः ऋषीन्द्रैश्च मुनीन्द्रैश्च सद्भिश्च गृहिभिः भवेत् गन्धर्वैश्च एव नागाद्यैः पातालेषु च पूजिता शुक्ल अष्टम्यां पात्रपदे कृता पूजा च ब्रह्मणा. स्वायम्भुवेन मनु. ஸோ அதுக்கப்புறம் பிரம்மாட்டது முதல்ல வந்தாரே மனு, சுவாயம்பு மனு அவர் பூஜிச்சிருக்கார். மானவ இந்திரர்கள்னா யார்? மனிதர்களில் இந்திரர்கள்னா ராஜாக்கள்னு அர்த்தம். ஸோ ராஜாக்களால் பூஜிக்கப்பட்டிருக்கிறாள் யார்? லக்ஷ்மி. அப்புறம் ரிஷீந்திரைகி ரிஷிகள் சிறந்த ரிஷிகள்லாம் மகாலட்சுமியை பூஜை பண்ணிருக்கா. முனீந்திரைகி முனிவர்கள் பூஜை பண்ணிருக்கா. சத்விகி சாதுக்கள் எல்லாம் பூஜை பண்ணுறா. கிருஹிபிகி வீட்டில் எல்லோரும் மகாலட்சுமியை பூஜை பண்ணுறா. பவேன உலகத்தில் உலகத்தில் எல்லாருமே பூஜை பண்ணுறாங்கள. கந்தர்வர்கள் நாகர்கள் ஆதியகி பாதாளேஷு ச பூஜிச்சா. இவர்கள்லாம் நாகாதியகி பாதாளேஷு ச பூஜிதா. அப்போ நாகர்கள் கந்தர்வர்கள்லாம் பாதாளத்தில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர்களாம் அவாவா இடத்துல மேலே இருக்காங்க, அந்தரிட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள். பாதாளத்துலேயும் இவள் பூஜிக்கப்படுகிறாள். ஸோ அது போகவதி நகரம் போகவதி பட்டணமெல்லாம் பாதாள நகரத்தில் இருக்கா, அங்கெல்லாமும் பூஜிக்கிறாவளை. சுக்ல அஷ்டமியாம் என்ன எப்போ பூஜை பண்ணுறான்னு சொன்னால் பிரம்மாவால் எப்போ பூஜை பண்ணப்பட்டாள்னா சுக்ல அஷ்டமி. ஸோ சுக்லபட்சத்தில் அஷ்டமியில் பாத்ரபத மாதம்னா புரட்டாசி மாதத்தில் சுக்ல அஷ்டமியில் முதல்ல பிரம்மா அவளை பூஜை பண்ணினார்.
स्वायम्भुवेन मनुना मानवेन्द्रैश्च सर्वतः ऋषीन्द्रैश्च मुनीन्द्रैश्च सद्भिः च गृहीभिः भवे गन्धर्वैश्च एव नागाद्यैः पातालेषु च पूजिता शुक्ल अष्टम्यां पात्रपदे कृता पूजा च ब्रह्मणा भक्त्या च पक्षपर्यन्तं त्रिषु लोकेषु नारद चैत्रे पौषे च भाद्रे च पुण्ये मङ्गलवासरे विष्णुना पूजिता सा च त्रिषु लोकेषु भक्तितः वर्ष अन्ते पौष संक्रान्त्यां माध्याम् आवाह्य मङ्गले பக்தியா பட்சபர்யந்தம் பட்சபர்யந்தன்னு சுக்லபட்சம் முழுசும் ஸோ சுக்லபட்சம் முழுசும் 3 லோகங்களிலும் ஹே நாரதா பக்தியா பக்தியோடு கூட பூஜிக்கப்படுகிறாள். ஸோ எல்லா சுக்லபட்சத்தில் எல்லா நாள்கள்லையுமே பூஜிக்கப்படுகிறாள். பௌஷே சைத்ரே சைத்ரேன்னு சித்திர மாதம் பௌஷ மாதம்னா தை. ஸோ சித்திர மாதம் தை மாதம் பாத்ரபத தான் பார்த்தோம் புரட்டாசி மாதம் புண்ணியே மங்களவாசரை அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமையில ரொம்ப விசேஷமாக மகாலட்சுமி விசேஷமான தினங்கள். விஷ்ணுனா பூஜிதா சாச்ச ஸோ விஷ்ணுவால் அவள் பூஜிக்கப்பட்டாள். திரிஷு லோகேஷு பக்தி தகா 3 லோகங்களிலும் பூபோக சுவகா என்று சொல்லக்கூடிய 3 லோகங்களிலும் அவள் பூஜிக்கப்படுகிறாள். விஷ்ணுவினாலும் பூஜிக்கப்படுகிறாள். ஸோ வருஷ அந்தே வருஷம் முடியும் போது அடுத்தது சித்திரை வரப்போகிறது இல்லையா பௌஷ சங்கராந்தியாம் அவள் பௌஷங்கிறது தை மாதம் அப்போ சங்கராந்தி கிடையாது ஆமாம் தை மாதம் தான் சங்கராந்தி கரெக்டு. ஸோ சங்கராந்தி சூரியன் டைரக்ஷன் மாற்றி போகிறார் இல்லையா நார்த்துக்கு போகிறாரு. ஸோ அந்த பௌஷ சங்கராந்தி அதாவது தை மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த சங்கராந்தி அந்த டேலையும் வருஷ முடிவலையும் அப்புறம் மாத்யா ஆவாக்கிய மங்களே மத்தியானம்னா மத்தியான வேளை. ஸோ மத்தியான வேளையில் ஆவாகனம் பண்ணி அப்படி மங்களமான அவளை அந்த தேவியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுகிறார்கள்னு சேர்த்துக்கணும். पक्षपर्यन्तं त्रिषु लोकेषु नारद चैत्रे पौषे च पात्रे च पुण्ये मङ्गलवासरे विष्णुना पूजिता सा च त्रिषु लोकेषु भक्तितः वर्ष अन्ते पौष संक्रान्त्यां माध्याम् आवाह्य मङ्गले मनुभूतां पूजयामास सा भूता भुवनत्रये पूजिता सा महेन्द्रेण मङ्गलेनैव मङ्गला केदारेणैव नीलेन सुबलेन नलेन च ध्रुवेण उत्तानपादेन शक्रेण बलिना तथा. ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் ராஜாஸ் வருது, வேறு ஒன்றும் இல்லை. ராஜாக்கள்லாம் பூஜை பண்ணாலே அதை சொல்கிறேன். மனுகூதாம் பூஜையாமாசா முதல்ல மனு பூஜை பண்ணார், சுவாயம்பு மனு பூஜை பண்ணார். சா பூதா புவனத்திரையே அதுக்கப்புறம் தான் ஏன்னா மனு தானே சிருஷ்டி பண்ணுறார். ஸோ அப்போ தான் 3 உலகங்கள் அப்போ தானே தோன்றுறது. அதனால் 3 உலகங்களிலும் அவள் எல்லா இடத்துலையும் ஏற்பட்டாள். அந்த லக்ஷ்மி ஆக்கப்பட்டவள் எல்லா இடத்துலையுமே வந்தா. மகேந்திரேன சா பூஜிதா. ஸோ மகேந்திரன் யார்? இந்திரன். இந்திரனால் அவள் சொர்க்கத்தில் இந்திரன் பூஜை பண்ணுறான். மங்களேனையவ மங்களா மங்களமான அவள் மங்களன்னு சொன்னது ஒரு ராஜாவும் மங்கள்னு ஒரு ராஜாவும் இருந்திருக்கான் இல்லை. மங்கள கிரகம் மார்ஸ் கிரகத்தால் பூஜிக்கப்பட்டால் அது அந்த அளவு சரியாக வரல. ஏன்னா மங்களம்ங்கிறது ஒரு ராஜாவோட பேர் வச்சுக்கணும். கேதாரேன ஏவ கேதாரன்னு ஒரு ராஜா, நீலன், சுபலன், நலன், அப்புறம் துருவன், உத்தானபாதன், சக்கரன் இந்திரன், அப்புறம் பலி சக்கரவர்த்தி. ஸோ பாதாளத்துலேயும் பூஜை பண்ணிக்கிறாங்க. பலி சக்கரவர்த்தியில் பாதாளத்தை பூஜை பண்ணுறார் அவர் இல்லையா. சக்கரன் சொர்க்கத்தில் பூஜை பண்ணுறான். உத்தானபாதன் இவெல்லாம் சுவாயம்புவனோட பிள்ளைகள். ஸோ இப்போ இவ எல்லாராலையும் இப்படி பூஜிக்கப்பட்டாள். पूजिता सा महेन्द्रेण मङ्गलेन एव मङ्गला केदारेण एव नीलेन सुबलेन नलेन च ध्रुवेण उत्तानपादेन शक्रेण बलिना तथा. कश्यपेन राधाकृष्ण दक्षिणम् ओके. कश्यपेन च दक्षेण कर्दमेन विवस्वता प्रियव्रतेन चन्द्रेण कुबेरेणैव वायुना यमेन वह्निना चैव वरुणेनैव पूजिता. एवं सर्वत्र सर्वेषु पूजिता वन्दिता सदा
सर्व ऐश्वर्य अधिदेवी सा सर्व संपत् स्वरूपिणी. கஷ்யப்பர் பூஜை பண்ணிருக்கார் லக்ஷ்மியை. தக்ஷன், அப்புறம் கர்தமர், அப்புறம் விவஸ்வதா. விவஸ்வான்னா சூரியன், சூரியனால் பூஜை பண்ணப்பட்டிருக்கா. பிரியவிரதன் எல்லாம் சுவயம்போட மனோட பிள்ளை தானே, உத்தானபாதன் பிரியவிரதன்லாம். அப்புறம் சந்திரன் பூஜை பண்ணிருக்கான். குபேரன், வாயு, எல்லா தெய்வங்களும் பூஜை பண்ணிருக்கா. யமேன யமன் பூஜை பண்ணிருக்கான். மன்யினா அக்னி. ஸோ லோகபாலர்கள்லாம் பூஜை பண்ணிருக்கா. வருணன், அப்புறம் ஏவம் சர்வத்திர எல்லா இடங்களிலும், சர்வேஷு எல்லாராலும் பூஜிதா பூஜிக்கப்படுகிறாள், வந்திதா வணங்கப்படுகிறாள், சதா எப்பொழுதும். ஸோ சர்வ ஐஸ்வர்ய அதிதேவி, எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் காரணமானவள், எல்லா அதிஷ்டாத்திரு தேவி. அதை நிலைக்கணும்னு சொன்னால் லக்ஷ்மியோட ஐஸ்வர்யம் வேணும். சர்வ சம்பத் ஸ்வரூபிணி, அவள் தான் சர்வ சம்பத்துக்கும் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அந்த மகாலட்சுமி. कर्दमेन विवस्वता प्रियव्रतेन चन्द्रेण कुबेरेण एव वायुना यमेन वह्निना चैव वरुणेनैव पूजिता एवं सर्वत्र सर्वेषु पूजिता वन्दिता सदा सर्व ऐश्वर्य अधिदेवी सा सर्वसम्पत्स्वरूपिणी. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे लक्ष्मी उपाख्यान वर्णनं नाम 1940 जगदाम्बास्तु. अथ 40 नारद उवाच नारायण प्रिया सा च परा वैकुण्ठवासिनी वैकुण्ठ अधिष्ठातृदेवी महालक्ष्मीः सनातने कथं बभूव सा देवी पृथिव्यां सिन्धुकन्यका पुरा केन स्तुता आदौ सा तन्मे व्याख्यातुमर्हसि. இப்போ நாரதர் சொல்கிற கேட்குறாரு. இப்போ நாராயண பிரியா சா, நாராயணனுடைய வைஃப் இல்லையா, பிரியாமானவள் அந்த லக்ஷ்மி. சா அவள் பரா வைகுண்டவாசினி, ரொம்ப பரமமான பராசக்தி அவள். ஸோ அவள் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவள், வைகுண்ட அதிஷ்டாத்ரு தேவி, வைகுண்டத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடியவள். மகாலட்சுமி சனாதனி, அந்த மகாலட்சுமி வந்து சனாதனம் ஆல்வேஸ் அங்கேயே இருந்துட்டு அவள். கதம் பபுவ சாதேவி பிருத்திவியாம், அவள் பூமியில் எப்படி பிறந்தாள், சிந்து கன்னிகையாக, அதாவது சமுத்திர ராஜாவின் மகளாக கடலை கடைந்த போது பூமியில் எப்படி அவள் பிறந்தாள். புறா கேன ஸ்துதா ஆதவ், அவள் யாரால் முதல் இந்த பூமியில் யார் அவளை பூஜை பண்ணினா, ஸ்துதிக்கப்பட்டாள். சா தன்மே வியாக்கியாத்தும் அர்ஹசி. ஸோ அவள் சிந்து கன்னியாக சமுத்திரராஜன் மகளாக பிறந்த கதையை சொல்லுன்னு இங்கே கேட்குறேன். नारायण प्रिया सा च परा वैकुण्ठवासिनी वैकुण्ठ अधिष्ठातु देवी महालक्ष्मीः सनातनी कथं बभूव सा देवी पृथिव्यां सिन्धुकन्यका पुरा केन स्तुता आदौ सा तन्मे व्याख्यातुम् अर्हसि. श्रीनारायण उवाच पुरा दुर्वाससः शापाद् भ्रष्ट श्रीच पुरन्दरः बभूव देवशङ्कश्च मध्यलोके हि नारद लक्ष्मीः स्वर्गादिकं त्यक्त्वा हृष्टा परमदुःखिता गत्वा लीना तु वैकुण्ठे महालक्ष्मीश्च नारद. ஸோ முன்னாடி இந்த துர்வாசர் கதை, இந்த இந்திரன். ஸோ துர்வாசர் வந்தார், அவருடைய சாபத்தால் பிரஷ்டஸ்ரீ ஐஸ்வர்யம் போயிடுது. யாருக்கு? இந்திரனோட ஐஸ்வர்யம்லாம் போயிடுத்து. நீ மாலையை தூக்கி யானை கண்டியில் போட்டு முதிக்க வச்சே இல்லையா, அதனால் உனக்கு ஐஸ்வர்யம் போட்டோன்னு சபிச்சுட்டார். அதனால புரந்தரன் இந்திரன் வந்து அவனுடைய சாபம் ஏற்று தேவ சங்கஷ்ட, தேவ கூட்டம் எல்லாமே சொர்க்கத்தை விட்டு ஓடிவிடுது. ஸோ பபுவ தேவ சங்கஷ்டம் மர்த்தியலோகே, மர்த்தியலோகம்னா பூமிலோகம். ஸோ பூமியில் எல்லாரும் வந்துட்டா, எல்லா மாறு இடத்துல வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கா. ஏன்னா தேவலோகமே போயிடுத்து, பலி சக்கரவர்த்தி எடுத்துனுட்டான். அதனால ஐஸ்வர்யம் போயிட்டு அப்போ என்னாச்சு, அங்கே உட்காந்துருந்தாலே சொர்க்கலட்சுமியாக தேவி லக்ஷ்மி, அவள் என்ன பண்ணினான்னா சொர்க்காதிகம் தெக்துவா, இனி சொர்க்கமே வேண்டாம், இங்கே ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, நம்ம எதுக்கு இங்கே வாசம் பண்ணணும் சொல்லிட்டு லக்ஷ்மி என்ன பண்ணா, சொர்க்காதிகம் தெக்துவா, அந்த சொர்க்கலோகத்தை எல்லாம் விட்டுவிட்டு ருஷ்டா, கோபம் வந்துடுது, பரமதுக்கி தான், ரொம்ப சோகம் கோபம் எல்லாம் சேர்ந்து வந்தது அவளுக்கு. அங்கேருந்து கிளம்பினான். கத்வா லீனாத்து வைகுண்டே, நான் வைகுண்டத்திலே இருக்கேன், நான் இங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு நேர வைகுண்டத்தில் போய் லயமாகி விட்டாள். லீனா லயமாகி விட்டாள். மகாலட்சுமி நாரத, மகாலட்சுமி அப்போ சொர்க்கத்தை விட்டு சென்று விட்டாள். ஏ நாரதரே.
श्रीनारायण उवाच पुरा दुर्वाससः शापात् भ्रष्ट श्रीश्च पुरन्दरः बभूव देव सङ्कश्च मर्त्यलोके हि नारद लक्ष्मीः स्वर्गादिकं त्यक्त्वा पृष्टा परमदुःखिता गत्वा लीना तु वैकुण्ठे महालक्ष्मीश्च नारद तदा शोकाद् ययुः सर्वे दुःखिता ब्रह्मणः सभां ब्रह्माणं च पुरस्कृत्य ययुः वैकुण्ठमेव च वैकुण्ठे शरण आपन्ना देवा नारायणे परा अतीव दैन्ययुक्ताश्च शुष्ककण्ठ ओष्ठतालुकाः ஷோகாத் எய்கு சர்வே எல்லா தேவர்களும் ரொம்ப துக்கமாயிடுது எல்லா தேவர்களும் சர்வே துக்கிதாக பிரம்மண சபாம் தேவர்கள்லாம் பிரம்மாவோட சபைக்கு போகிறா ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா நான் இப்படி காப்பாற்றுவாரா அப்படின்னு பிரம்மாவுடைய சபைக்கு தேவர்கள்லாம் ரொம்ப துக்கத்தோடு போனான் பிரம்மாண்டம் ச புரஸ்கிருத்தியா இப்போ பிரம்மா என்ன பண்ணுவார் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா வாங்க எல்லாரும் என் கூட வாங்க நான் கூட்டின்னு போகிறேன்னு அழிச்சின்னு போயிடுவார் அவர் ஸோ பிரம்மாண்டம் ச புரஸ்கிருத்தியா பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு வைகுண்டமேவா ஐயோ எல்லாரும் வைகுண்டத்துக்கு வந்தா இப்போ மகாலட்சுமி அங்கே தான் உட்காந்துருக்கா அங்கே தான் தேவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்குமான்ட்டு வைகுண்டத்துக்கு அழிச்சின்னு வந்தார் அவர் வைகுண்டே சரண ஆப்பன்னாகா ஸோ வைகுண்டத்தில் போய் சரணம்னு சரணாகதி கேட்குறா பகவான்கிட்ட தேவாகா நாராயணே பரே பரமமான சிரேஷ்டமான அந்த நாராயணனிடத்தில் எல்லாருமே சரணம்னு வந்து அடைந்தார்கள் அதீவ தைன்யயுக்தாஷ ரொம்ப தீனமாக இருக்கா பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்கா அப்படி தைன்ய நிலையில் இருக்கக்கூடிய அவர்களை சுஷ்க கண்ட ஓஷ்ட தாலுக்காக உதடெல்லாம் உலர்ந்து போய் கிடக்க பேச்சு கூட வரமாட்டேங்கிறது அப்படி ஒரு தீனத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பகவானை சரணாகதி அடைந்தார்கள் யாரு நாராயணனை तदा शोकात् ययुः सर्वे दुःखिता ब्रह्मणः सभां ब्रह्माणं च पुरस्कृत्य ययुः वैकुण्ठमेव च वैकुण्ठे शरण आपन्ना देवाः नारायणे परे अतीव दैन्ययुक्ताश्च शुष्ककण्ठ ओष्ठतालुकाः तदा लक्ष्मीश्च कलया पुराणपुरुष आज्ञया बभूव सिन्धुकन्या सा सर्वसम्पत्स्वरूपिणी तथा मथित्वा क्षीरोदं देवा दैत्यगणैः सह सम्प्राप्ताः च महालक्ष्मी विष्णुः तां च ददर्शः ஸோ அப்போ என்னாருது புராண புருஷ ஆக்ஞையா புராண புருஷன் யார் நாராயணர் கட்டளை போட்டார் அம்மா நீ போ இவளுக்கு தேவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவள் அப்போ தான் தன்னுடைய ஒரு அம்சமாக மகாலட்சுமி கலையா தன்னுடைய ஒரு அம்சமாக லக்ஷ்மி பபுவ சிந்து கன்யா அப்போ தான் அவள் சிந்து கன்யாவாக சமுதிரராஜனுடைய மகளாக பிறந்தாள் சர்வசம்பத் ஸ்வரூபிணி எல்லா சம்பத்தோட ஸ்வரூபமாக அந்த கடல்லிருந்து அவள் தோன்றினாள் ததா மதித்வா க்ஷீரோதம் ஸோ அந்த சிந்து கன்யாவாக போயிட்டாளா அவளை கடைஞ்சி தான் வெளியில் கொண்டுறோம் ஸோ அப்படி கடைந்து க்ஷீரோதம் அந்த பார்க்கடலை கடைந்து தைத்திய தேவாக தைத்திய கணேகி சக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தைத்திய கூட்டம் அவர்களோட கூட்டத்தோடு சேர்ந்து கடைந்து மதித்வான கடைந்து சம்பிராப்தாஷ மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தான் விஷ்ணுவு தாம்ச ததர்ஷக ஸோ பகவான் விஷ்ணு அவளை பார்த்தார் तदा लक्ष्मीश्च कलया पुराणपुरुष आज्ञया बभूव सिन्धुकन्या सा सर्वसम्पत्स्वरूपिणी तथा मथित्वा क्षीरोदं देवाः दैत्यगणैः सह सम्प्राप्ताश्च महालक्ष्मीं विष्णुः तां च ददर्शः सुरादिभ्यो वरं दत्त्वा वनमालां च विष्णवे तदौ प्रसन्नवदना तुष्टा क्षीरोदशायिने देवाश्चापि असुरग्रस्तं राज्यं प्रापुः च नारद तां सम्पूज्य च सम्भूय सर्वत्र च निरापदः ஓகே சுராதிபியாம் சுரர்னா தேவர்கள்கிட்ட வரம் கொடுக்குறான் சரி உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு வரத்தை கொடுத்துட்டு விஷ்ணுவே வனமாலாம் விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிட்டா அவருக்கு வரமாலை போட்டால் சுயம்பர மாலை அவருக்கு மேலே போட்டு விஷ்ணுவை தான் ஏற்றுக்கொண்டாள் ததோ பிரசன்னவதனா ரொம்ப பிரசன்னமாயிட்டா துஷ்டா க்ஷீரோத ஷாயினே க்ஷீரோதம் பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவுடைய மனைவியாக ரொம்ப பிரசன்னவதனமாக ஆகி அவளுக்கு வரத்தை கொடுக்குறா தாம் சம்பூஜ்ய அந்த லக்ஷ்மியை பூஜை பண்ணி சம்பூய மீண்டும் சம்பூயன மீண்டும்
எடுத்து சர்வத்திர நிர் ஆபதக ஆபத்தே வராத அந்த சொர்க்கலோகத்தை மீட்டெடுத்தார்கள். யார்? தேவாஷ்சாப்பி அசுரகிரஸ்தம் ராஜ்யம். அசுரர்களால் கிரஸ்தம்னு இது பீடிக்கப்பட்ட, அசுரர்களை பிடிச்சிட்டா மொத்தமாக அவளால் பிடிக்கப்பட்டது. ஸோ அசுரனால் பிடிக்கப்பட்ட அந்த தங்களுடைய ராஜ்யத்தை இந்த மகாலட்சுமியை பூஜை பண்ணி பிராப்புகு அடைந்தார்கள். நாரத, ஹே நாரதா சொல்கிறார் நாராயணா. सुरादिभ्यः वरं दत्त्वा वनमालां च विष्णवे ददौ प्रसन्नवदना तुष्टा क्षीरोदसायिने शायिने देवाश्चापि असुरग्रस्तं राज्यं प्रापुः च नारद तां सम्पूज्य च सम्भूय सर्वत्र च निरापदः. नारद उवाच नारद कथं शशाप दुर्वासा मुनिश्रेष्ठः कदाचन केन दोषेण वा ब्रह्मन् ब्रह्मिष्ठः तत्त्ववित्पुरा. मूण लाइन கூட ममन्तुः केन रूपेण जलदिं ते सुरादयः केन स्तोत्रेण वा देवी शक्रं साक्षात् बभूवस को वा तयोश्च संवादो बभूव तत्पद प्रभो. இப்போ நாரதர் கேட்குறார், கதம் ஷஷாப துர்வாசா, துர்வாசன் இந்த இந்திரனை சபிச்சாரே, எப்படி எதுக்காக வேண்டி சபிச்சார், எதுக்காக வேண்டி இந்த மாதிரி சாபம் கொடுத்தார். முனிஸ்ரேஷ்டக, அவர் முனிவர்களை சிரேஷ்டமானவர் துர்வாசர். கதாச்சன, எப்போ இந்த மாதிரி சாபம் ஏற்பட்டது. கேன தோஷேன, இவன் என்ன தப்பு பண்ணினான், இந்த இந்திரன் என்ன தப்பு பண்ணினான், அவர் சாபம் கிடச்சிது. ஹே பிரம்மன், ஹே நாராயணரே, பிரம்மிஷ்ட தத்துவவித்து புறா, பிரம்மத்திலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய துர்வாசன். பிரம்மிஷ்டகா, பிரம்மே ஸ்திதகா பிரம்மிஷ்டகா. ஸோ பிரம்மத்திலேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த துர்வாசர் எப்படி தத்துவத்தை அறிந்தவர், பகவானை அறிந்தவர், இவ்வளோ உயர்ந்த மனிதர் ஒரு சாபத்தை ஏன் கொடுத்தார். மமந்துகு கேன ரூபேன, சரி கடைஞ்சான் ரேல், கடலை கடைஞ்சார், லக்ஷ்மி வந்தா எல்லாம் சொல்கிறேன். எந்த ரூபத்தினால அந்த கடல் கடையப்பட்டது. கேன ரூபேன ஜலதிம், அந்த கடல். சுராதேக, தேவர்கள்லாம் அசுரலோடு சேர்ந்து கடைஞ்சானே, எந்த ரூபத்தில் அவள் கடைஞ்சான். கேன சோஸ்திரேனவா தேவி, ஸோ எந்த சோஸ்திரம் பண்ணி அந்த தேவியாகப்பட்டவள் சக்கரம் சாட்சாத் பபுவசா, அதாவது சக்கரனுக்கு அவள் தரிசனம் கொடுத்தாள். இப்போ சக்கர அதை தேவியே வந்தா கடல்லேருந்து அந்த இந்திரனுக்காக வேண்டி தேவியே தானே தோன்றி வந்தாள் லக்ஷ்மி. ஏன் எப்படி அந்த எந்த ஸ்தோத்திரம் பண்ணினாலும் இவள் இப்படி வெளியில் வந்து இந்திரனுக்கு காட்சி கொடு, சாட்சாத் பவ சாட்சாத்காரம் கொடுத்தாள். கோவா தயோஷ்ட சம்வாதக, அவள் ரெண்டு பேரும் என்ன பேச்சு ஏற்பட்டது, இந்திரனுக்கும் அந்த மகாலட்சுமி கடல்லேருந்து வந்தாளே அவளுக்கு என்ன சம்வாதம் ஏற்பட்டது, பேச்சு ஏற்பட்டது. பபுவ தத்வத பிரபு, அதெல்லாம் சொல்லுங்கோன்னு கேட்குறேன். कथं शशाप दुर्वासा मुनिश्रेष्ठः कदाचन केन दोषेण वा ब्रह्मन् ब्रह्मिष्ठः तत्त्ववित्पुरा. ममन्तुः केन रूपेण जलदिप्ते सुरादयः केन स्तोत्रेण वा देवी शक्रं साक्षात् बभूवसा को वा तयोः च संवादः बभूव तत्त्वद प्रभो. श्रीनारायण उवाच मधुपान प्रमत्तश्च त्रैलोक्य अधिपतिः पुरा क्रीडां चकार रहसि रम्भया सह कामुकः कृत्वा क्रीडां तया सार्धं कामुक्त्या कृतमानसः. त्रैलोक्य அதிபதி யார், மூன்றாவதுக்கு அதிபதியான இந்திரன். ஸோ மதுபான பிரமத்தஷ, கள்ள குடிச்சுட்டு இருந்தான் புறா முன்னாடி. கிரீடாம் சக்கார ரகசி ரம்பையாசக, ரம்பையோட அவன் பாட்டு விளையாடிட்டு இருந்தான். காமுகக, ஒரே காமத்தில் ஈடுபடக்கூடிய அந்த இந்திரன் அப்படி ஈடுபட்டான். கிருத்வா கிரீடாம் தயாசார்தம், ஸோ அவ கூட எல்லாம் ஆடிப்பாடி கொண்டாடிட்டு காமுகியார் ரம்பா. கிருத மானசக, அவளால் அபகரிக்கப்பட்ட மனசோடு இருந்தான். श्रीनारायण उवाच मधुबान प्रमत्तश्च त्रैलोक्य अधिपतिः पुरा क्रीडां चकार रहसि रम्भया सह कामुकः कृत्वा क्रीडां तया सार्धं कामुक्त्या कृतमानसः. तस्थौ तत्र महारण्ये काम उन्मथितमानसः कैलासशिखरे यान्तं वैकुण्ठात् ऋषिसत्तमं दुर्वाससं ददर्श इन्द्रः ज्वलन्तं ब्रह्मतेजसा
ग्रीष्म मध्यान्ड मार्ताण्ड सहस्रप्रभमीश्वरम् सो तस्तौ तदा तत्र महारण्ये काम उन्मथित मानसக அங்கே இருக்கார் இந்த மகாரண்ய இடத்துல இந்த ரம்பையோட விளையாடிட்டு அங்கே இருந்தான் அந்த அரண்யம் அந்த ஒரு காட்டில் அந்த காடுங்கிறது நந்தனத்தை கூட காடு சொல்கிறால தெரியல. ஸோ உன்மதித மானசக மனசெல்லாம் அவகிட்ட போயிடுது. அப்படி உட்காண்டிருக்கான் அவன் மனதை கவரப்பட்டுட்டு ரம்பையிட போயிடுது. அப்படி உட்காண்டிருக்கான் காமத்தினால. ஸோ கைலாச சிகரே யாந்தம். ஸோ வைகுண்டத்திலிருந்து கைலாசத்தை நோக்கி போயிட்டுருக்கார். ரிஷி சத்தமம் துர்வாசம். ஸோ ரிஷிகளில் சிறந்த துர்வாசராகப்பட்டவர் அப்போ என்ன பண்ணியிருக்கார், வைகுண்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சிவனை பார்க்கலான்ட்டு கைலாசத்துக்கு போயிட்டுருக்கார். அப்படி போகக்கூடிய அந்த துர்வாசரை ததர்ஷ இந்திரக பார்க்குறார், தெரியுறது அவனுக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்தே பார்த்தா துர்வாசர் போயிட்டுருக்கார் தெரியுறது. ஜுவலந்தம் பிரம்ம தேஜஸா, பிரம்ம தேஜஸோடு இருக்கார் அந்த முனிவர், ஜொலிச்சுன்னு இருக்கார். கிரீஷ்மா எப்படி இருக்காருன்னா, கிரீஷ்மா வெயில் காலத்தில் மத்தியானம் நடுவில் 12 மணியில் உள்ள மார்த்தாண்ட சகசிர 1000 சூரியன் எப்படி ஜொலிப்பானோ வெயில் காலத்தில், அந்த மத்தியான சூரியன் எப்படி ஒரு சூடு ஒரு தேஜஸோடு இருப்பானோ அந்த தேஜஸோடு இருக்கக்கூடிய துர்வாசர் சகசிர பிரபம் ஈஸ்வரம். அப்படி ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய துர்வாசரை அந்த காட்டில் இருக்கும்போது பார்த்தான் இந்திரன். तस्थौ तत्र महारण्ये कामोन्मथितमानसः कैलासशिखरे यान्तं वैकुण्ठात् ऋषिसत्तमं दुर्वाससं ददर्श इन्द्रः ज्वलन्तं ब्रह्मतेजसा ग्रीष्ममध्याह्नमार्ताण्ड सहस्रप्रभमीश्वरम् प्रतप्त काञ्चन आकारं जटाभारमहा उज्ज्वलं शुक्ल यज्ञोपवीतं च चीरदण्डौ कमण्डलं महा उज्ज्वलं च तिलकं बिभ्रन्तं च इन्दुसन्निभं समन्वितं शिष्यलक्षैः वेदवेदाङ्गपारगैः. ஸோ பிராப்த காஞ்சன பிரதப்த காஞ்சன ஆகாரம். பிரதப்தன தவிக்கக்கூடிய பொண்ணு, உருக்கிய பொன் போல் அப்படி இருக்குது அவருடைய உருவம். தலையில் ஜட்டாபாரம் இருக்குது. அப்புறம் மகா உஜ்வலம் ஜொலிச்சுன்னு இருக்காராம், பழப்பழான் இருக்காரு துர்வாசர். சுக்ல யஜ்ஞோபவீதம் நல்ல வளவளேர்னா ஒரு யஜ்ஞோபவீதம் ஒரு பூனலை போட்டுருக்கார். சீரவாசம் இல்லையா, உடம்புலலாம் மரவுரி. அப்புறம் தண்டம் கையில் தண்டம் வச்சுட்டுருக்கார், கமண்டலும் வச்சுட்டுருக்கார். இதெல்லாம் அவரோட லக்ஷணம். ஸோ அந்த சன்னியாச லக்ஷணத்தோடு போயிட்டு இருக்கார் துர்வாசர். மகா உஜ்வலம் ச திலகம், நல்ல பளபளன்னு தெரிகிறது நெத்தியில் உள்ள அந்த திலகம், அந்த இருக்கிற அந்த விபூதி அந்த குங்குமம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிப்ரந்தம் ச இந்து சந்நிபம், வெள்ளவளேர்னு இருக்கக்கூடிய விபூதி அப்புறம் திலகம் எல்லாம் வச்சுட்டுருக்கார். சமன்விதம் அவரோட கூட யார் இருக்கான்னா சிஷ்ய லட்சைகி சமன்விதம், லட்சக்கணக்கான சிஷ்யர்களோட கூட போயிட்டுருக்கார். வேதாங்க பாரகைகி சிஷ்யகி, சாதாரண சிஷ்யர்கள் கிடையாது, வேதங்கள் வேத அங்கங்கள் எல்லாம் படித்து பாரம் கண்டிருக்கக்கூடிய அந்த சிஷ்யர்களோடு அப்படி போயிட்டு இருக்கார் வானத்தில் கைலாச நோக்கி. அப்படிப்பட்ட துர்வாசரை இந்திரன் பார்த்தான். महा उज्ज्वलं च तिलकं बिभ्रन्तं च इन्दुसन्निभं समन्वितं शिष्यलक्षैः वेदाङ्गपारगैः. கமண்டலும் லம்னு இருந்தால் திருத்திங்க, லும் கமண்டலும். ओके दृष्ट्वा ननाम शिरसा सम्प्रमत्तः पुरन्दरः शिष्यवर्गं तदा भक्त्या तुष्टाव च मुदान्वितं मुनिना स च शिष्येन दत्ताः तस्मै शुभ आशिषः विष्णुदत्तं पारिजातपुष्पं च सुमनोहरम्. தலையால் வணங்குறார். சிரசா நனாம தலையால் வணங்குறார் இந்த இந்திரன் வந்து துர்வாசர. சம்பிரமத்தக புரந்தரன் வந்து இந்திரன். ஸோ சம்பிரமத்தகன் நல்ல ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவன். அவன் பாட்டு அந்த ஏதோ ஒரு இதில் இருக்கான், ஆனால் வணங்குறான். சிஷ்ய வர்க்கம் ததா பக்தியா துஷ்டாவ. ஸோ பக்தியோட
அப்பிரமத்தகன்னு வரல, அதிப்பிரமத்தக தான். பிரமத்தானாலே கேர்லெஸ்ஸு, அப்படி தான் அர்த்தம். ஸோ சிஷ்ய வர்க்கம் ததா பக்தி, ஆனால் பக்தியோடு அவருடைய சிஷ்ய கூட 1,00,000 சிஷ்யர்கள் இருக்காளே, அவர்களை எல்லாமே ஸ்துதி பண்ணுறான். முதான்விதம், ரொம்ப சந்தோஷமாக ஸ்துதி பண்ணினானாம் அந்த சிஷ்ய வர்க்கத்தை கூட. முனினாச்சா ச சிஷ்யேன தத்தாகா, ஸோ முனிவர்களும் அந்த சிஷ்யர்களோடும் சேர்ந்து தத்தாகா தஸ்மை சுப ஆசிஷகா, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறா, நன்னா இருப்பா அப்படி சொல்லிட்டு சிஷ்யர்களோடு கூட முனிவராலும் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டவனாக. விஷ்ணு தத்தம் பாரிஜாத புஷ்பம், ஸோ விஷ்ணு லோகத்துலேருந்துல கிளம்பி வந்திருக்கார். அப்போ விஷ்ணு ஒரு பாரிஜாத புஷ்பம் கொடுத்துருக்கார் துர்வாசர்கிட்ட. அதை அந்த பாரிஜாத பூவை மனோகரமான அந்த பாரிஜாத புஷ்பத்தை அதையும் சேர்த்து கொடுக்குறான் இந்த இந்திரன்கிட்ட. शिरसा सम्प्रमत्तः पुरन्दरः शिष्यवर्गं तदा भक्त्या तुष्टाव च मुदान्वितं मुनिना च सशिष्येन दत्ताः तस्मै शुभाशिषः विष्णुदत्तं पारिजातपुष्पं च सुमनोहरम् तज्जरा रोग मृत्युघ्नं शोकघ्नं मोक्षकारकं शक्रः पुष्पं गृहीत्वा च प्रमत्तः राज्यसम्पदां च न्यस्तयामास तदा एव करिमस्तके हस्ती तत् संस्पर्शमात्रेण रूपेण च गुणेन च. ஓகே, ஸோ ஜரா ரோக மிருத்யு கிணம்னு கொல்றது, எதெல்லாம் கொல்லுமா? வயசாகாது. அந்த பாரிஜாத பூ வந்து அவ்வளோ பிரமாதமான பூ, அதுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குன்னா வயசாகாது. அதை தரிச்சானா ரோகம் வராது, மிருத்யு பயம் கிடையாது, சோகத்தை ஒழிக்கும், சோகத்தை கொல்லும், மோட்சகாரகம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட புஷ்பம் அது பாரிஜாத புஷ்பம். சக்கரக புஷ்பம் கிரகித்வா, சக்கரன் அந்த புஷ்பத்தை வாங்கிட்டான், இவாள்கிட்ட வாங்கிட்டு பிரமத்தக கேர்லெஸ்ஸாக, ராஜ்ய சம்பதா பிரமத்தக, எப்பேற்பட்ட ராஜ்யம் என்னோடது, சொர்க்க ராஜ்யமே என்னோடது அப்படிங்கிற ஒரு மதம் பிடித்தவனாக. புஷ்பம் ச நெஸ்தயாமாச, நெஸ்தன வைத்தான், எங்கொண்டு வச்சான்? கரிமஸ்தகே ததாயவ, அப்போவே அந்த யானையோட மேலத்துக்கு அந்த பூத்துக்கு வச்சான் பாரிஜாத புஷ்பத்தை. ஹஸ்தி என்ன பண்ணிது, அந்த யானை என்ன பண்ணிது? ஸ்பர்ஷ மாத்திரேன அந்த இதை பாரிஜாத பூ வச்ச உடனே ரூபேனச்ச குணேனச்ச, அந்த பாரிஜாதத்தோட ரூபம் ரொம்ப அழகாக இருக்குது, அதோட வாசனையோ அதோட குணம் என்னது, புஷ்பத்தோட வாசனை அதெல்லாம் பார்த்துட்டு தேஜஸா வயசா, இதை அடுத்தது கண்டினியூ ஆகுதாங்க அந்த शोकघ्नं मोक्षकारकं शक्रः पुष्पं गृहीत्वा च प्रमत्तः राज्यसम्पदा पुष्पं च न्यस्तयामास तदा एव करिमस्तके हस्ति तत्स्पर्शमात्रेण रूपेण च गुणेन च. तेजसा वयसा अकस्मात् तुल्यः बभूवः त्यक्त्वा शक्रं गजेन्द्रश्च जगाम घोरकाननं न शशाक महेन्द्रः तं रक्षितुं तेजसा मुने पुष्पं त्यक्तवन्तं च दृष्ट्वा शक्रं मुनीश्वरः तं उवाच महारुष्टः शशाक च रुषान्वितः. ஸோ அந்த பாரிஜாத புஷ்பத்தோட ரூபம், அதோட குணம், அதோட தேஜஸ், அதோட பிரகாசம், வயசான்னு சொன்னாலும் இங்கே வந்து வயசா அகஸ்மாத் விஷ்ணு துல்லியக, ஸோ விஷ்ணு மாதிரியா எடுத்து. ஸோ அந்த பாரிஜாதத்தை பெற்ற உடனே இது அப்படியே விஷ்ணுக்கு சமமாக அதே ஒரு ஏஜ் குரூப்பில் அந்த ஐராவத யானை அப்படியே ஆகிவிட்டது. ஆன உடனே என்ன எடுத்து, சக்கரம் கஜேந்திரக தெக்த்வா, அந்த யானை பண்ணிட்டு இனிமேல் இவங்க கூட நம்ம இருக்கப்படாது அப்படின்னு சக்கரனை விட்டுட்டு அது பாட்டு கிளம்பிடுது. கோர கானனம் ஜகாம, நல்ல காட்டுக்குள்ளே அரண்யத்துக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுது, கோரமான காட்டுக்குள்ளே அது சென்று விட்டது. ஸோ விஷ்ணுக்கு ஈக்குவலாக ஆகி அந்த இதோடு போயிடுது. யானை ரூபத்தில் தான் இருந்ததா இல்லை விஷ்ணு ரூபமே மாறிட்டு தான் நமக்கு கிளியராக தெரிலைங்க. ஸோ ரூபேன குணேனன்னு சொல்லும்போது ரூபத்துலேயும் விஷ்ணு ஆயிடுத்துன்னே வச்சுக்கலாம். வயசாக வயசு விஷ்ணுக்கு சமமாக ஆயிடுத்து அந்த யானை, அதனால இனிமேல் யானையாக ரூபம் இல்லை, அது பாட்டு கிளம்பி கோரமான காட்டுக்குள் நுழைந்தது. ச ந சசாக மகேந்திரக தம், ஸோ அதை மகேந்திரனால் அதை காப்பாற்றி பிடிச்சி வச்சுக்க முடியலை.
அந்த யானை வந்து அது காட்டுக்குள்ளே போகிறோச்சு, அந்த விஷ்ணு படுத்துன்னு போகிறோச்சு. இவனால் அதை தடுக்க முடியல. நான் ஷஷாக்கா சக்குனோத்திலேருந்து வார்த்தை வருது. ஸோ அதை அவனால் முடியலை மகேந்திரன் ரட்சித்தும். ஸோ அந்த பூவையும் ரட்சிக்க முடியலை, அந்த பூவையாவது எடுத்து போனால் பூவையும் எடுத்துக்க முடியல, அதை காப்பாற்றவும் முடியலை. தேஜஸா, ஏன்னா அவ்வளோ தேஜஸாக இருக்குது. ஹே முனே நாரதரே தெரிஞ்சுக்கோ. தத் புஷ்பம் தெக்தவந்தம் ச, ஆஹா புஷ்பத்தையும் காணோம், இந்திரன் இப்படி உட்காண்டிருக்கான், அந்த யானையும் போயிடுத்து, இவன் தனியாக இருக்கான் அப்படின்னு பார்க்குறார் மேலேருந்து முனிவர். முனீஸ்வரக சக்கரம் திருஷ்டுவா, அப்படி நிற்கக்கூடிய அந்த இந்திரனை பார்த்த அந்த துர்வாசர் தம் உவாச்ச மகாருஷக, ரொம்ப கோபம் வந்துருது. ஷஷாபச்ச ருஷான்விதக, கோபத்தோடு அவனை சபித்தார். विष्णुतुल्यः बभूवः यद्वा शक्रं च गजेन्द्रश्च जगामघोरकाननं न शशाक महेन्द्रः तं रक्षितुं तेजसा मुने तत्पुष्पं यत्तवत्तं च दृष्ट्वा शक्रं मुनीश्वरः तं उवाच महारुष्टः शशाक च वृषान्वितः. मुनिरुवाच अरे श्रिया प्रमत्तस्त्वं कथं माम् अवमन्यसे मत् तद्दत्त पुष्पं दत्तं च गर्भेण करिमस्तके विष्णोः निवेदितं चैव नैवेद्यं वा फलं जलं प्राप्तिमात्रेण भोक्तव्यं त्यागेन ब्रह्मः भवेत् भ्रष्टबुद्धिश्च पुरभ्रष्टः भवेत् तु सः. அரே கூப்பிட்றார், ஸ்ரீயா பிரமத்தகத்துவம், உனக்கு ஐஸ்வர்யம் ஜாஸ்தியாக எடுத்து ரொம்ப ஒரு மதம் பிடிச்சி போயிடுது உனக்கு. கதம் மாமா அவமன்னிசே, என்ன அவமானம் இப்போ எப்படி படுத்துவே, நீ என்ன அவமானப்படுத்தியிருக்கே. மத்தத்த புஷ்பம், நான் உனக்கு பூ கொடுத்தேன். கர்வேன கரிமஸ்தகே தத்தம் ச, அதை தூக்கி எடுத்து யானை மேலே தூக்கி வச்சியே நீ, தத்தம் ச கொடுத்தாய். விஷ்ணுஹோ நிவேதிதம் செய்வா, அது விஷ்ணுவுக்கு நிவேதிக்கப்பட்ட எதுவுமே நைவேத்தியம், அவருக்கு நிவேதிக்கப்பட்ட எந்த நைவேத்தியமோ பலம், அது பழமாக இருக்கலாம், ஜலமாக இருக்கலாம், அந்த ஜலமெல்லாம் உடனே சாப்பிடணும். பிராப்தி மாத்திரேன போக்தவ்யம், கிடச்ச உடனே அதை அனுபவிக்க வேண்டும், அதை சாப்பிட்றணும். தியாகேன, அதை அப்படி தியாகம் பண்ணினால் பிரம்மஹா பவேத்து, ஸோ பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஐட்டம்ஸ். லிஸ்ட் ஏகப்பட்டது, பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஏகப்பட்ட லிஸ்ட்டு கொடுத்தார் முன்னாடி. அது மாதிரி இதை மாதிரி விஷ்ணுவோட பிரசாதத்தை கொடுத்தா உடனே வாங்கி சாப்பிடணும். அப்படி இல்லை, அதுவும் பிரம்மஹத்தி தோஷத்துக்கு சம. அதை தியாகம் வேண்டாம், அதை தூக்கி எடுத்து போட்டாலோ அவமானப்படுத்தினாலோ அது பிரம்மஹத்தி தோஷம் ஆகிடும். பிரஷ்ட ஸ்ரீஹி, ஐஸ்வர்யம் போயிடும். பிரஷ்ட புத்திஷ்ட, புத்தி நாசம் ஆகிடும். புறப்பிரஷ்டக, நாட்டை விட்டு போயிட வேண்டியது. புறத்திலிருந்து, புறம்னா ஊர், ஊரை விட்டு பிரஷ்டனாகி அந்த ஊர் நாடு கடத்தப்பட வேண்டும். பவேத்து சகா, அப்படி ஆகிவிடுவான் அப்படின்னு சபிக்கிறார் இங்க துர்வாசர். முனிருவாச்ச அரே ஸ்ரீயா பிரமத்தः த்வம் கதம் மாம் அவமன்யசே மத்தத்த புஷ்பம் தத்தம் ச கர்வேன கரிமஸ்தகே விஷ்ணோः निवेदितं चैव नैवेद्यं वा फलं जलं प्राप्तिमात्रेण भोक्तव्यं त्यागेन ब्रह्मः भवेत् भ्रष्टश्रीः भ्रष्टबुद्धिश्च पुरभ्रष्टः भवेत् तु सः. यः त्यजेत् विष्णुनैवेद्यं भाग्येन उपस्थितं शुभं प्राप्तिमात्रेण यो भुङ्क्ते भक्तो विष्णु निवेदितं पुंसां शतं समुद्धृत्य जीवन्मुक्तः स्वयं भवेत्. யகா தியஜேத் விஷ்ணு நைவேத்தியம், யார் ஒருத்தன் வந்து விஷ்ணுவுக்கு நைவேதிக்கப்பட்ட பொருளை யாரெல்லாம் வேண்டான்னு விட்டாலோ பாக்கியேன உபசிதம், ஏதோ பாக்கியம் பண்ணியிருந்தா தான் அந்த பிரசாதமே கிடைக்கும். அப்படி சோபனமான அந்த இதை யார் விட்டானோ, ஸோ விஷ்ணு நிவேதிதம் பிராப்தி மாத்திரேன யோபுங்தே, ஸோ அவனுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அவன் வந்து பிரம்மஹவா ஆயிடுவான். இந்த ஸ்லோகம் அது கூட போயிருக்கலாம். ஸோ யார் இந்த விஷ்ணுவோடைய நைவேத்தியத்தை விட்டாலும் அவன் பிரம்மஹவா ஆயிடுவான், அவனுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். யார் ஒருத்தன் விஷ்ணு நிவேதிதம் பிராப்த மாத்திரேன, விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் பண்ணது கிடைச்ச உடனே யோ புங்தே, அவன் யார் சாப்பிட்றானோ அவன் அவன் பக்தன் ஆயிடுவான். ஸோ நைவேத்தியம் சாப்பிட்டா பக்தன், இல்லாட்டா பிரம்மஹத்தி தோஷம். பும்சாம் சதம் சமுத்ருத்திய, அவன் என்ன பண்ணுவான்,
அவன் சாகரோச்சே 100 முன்னோர்களை பும்சாம் சதம் சம் உத்ருத்தியா உத்தாரணம் பண்ணிடுவன். ஸோ அவளுக்கு கீழ்ப்பிறவி இது இருந்து கீழ்ப்பிறவி தான் பிறக்கணுங்கிற ஒரு தோஷத்தோடு அவள் இதில் பித்ருலோகத்தில் இருந்தால் அவளை நல்ல லோகங்களுக்கு அனுப்பிடுவன் இவன் இங்கேருந்தே. ஸோ 100 முன்னோர்களை தான் மேலே உத்தாரணம் பண்ணி ஜீவன் முக்தக சுயம்பவே தானும் ஜீவன் முக்த நிலைமையை அடைந்து விடுவான். वाक्येन उपस्थितं शुभं प्राप्तिमात्रेण यो भूते भक्तो विष्णुनिवेदितं पुंसां शतं समुद्धृत्य जीवन्मुक्तः स्वयं भवेत्. नैवेद्यं भोजनं कृत्वा नित्यं यः प्रणमेत् हरिं पूजयेत् स्तौति वा भक्त्या स विष्णु सदृशो भवेत्. तत् स्पर्श वायुना सद्यः तीर्थ ओगश्च विशुध्यति तत् पाद रजसा मूढ सद्यः पूता वसुन्धरा. ஸோ நைவேத்தியம் போஜனம் கிருத்வா அந்த விஷ்ணுவோட நைவேத்தியத்தை யாரும் டெய்லி சாப்பிட்டுட்டு நித்தியம் யக பிரணமேத் ஹரிம் சாப்பிட்டு பகவானை நல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவனை பூஜையே. ஸோ பகவானை பூஜை பண்ணாலோ ஸ்துதி பண்ணினாலோ பக்தியோடு கூட விஷ்ணு சதுருஷக பவேத்து அவனுக்கே விஷ்ணு தேஜஸ் வந்துடும். அப்படி விஷ்ணு தேஜஸோடு அவன் இருப்பன். தத் ஸ்பர்ஷவாயுனா இப்படிப்பட்டவனுடைய காற்று ஒரு தீர்த்த ஓகத்தில் அதாவது ஒரு நதியில் போய் விழருது. இவனை தொட்ட காற்று அந்த நதிக்கு போயிடுறதுன்னு சொன்னால் அந்த தீர்த்தமாகப்பட்டது சத்தியக உடனடியாக விசுத்தியதி சுத்தமாயிடும். ஸோ இவன் மேலே பட்ட காற்று கூட அந்த நதியை புனிதப்படுத்தி விடும். தத் பாதரஜசா இவனுடைய பாத தூளியை அடைந்து சத்தியக பூதா வசுந்தரா அவன் பூமியில் எங்கெங்கே நடக்கிறாளோ அந்த பூமி சுத்தப்பட்டு விடும். ஹே மூட இந்திரா உனக்கு இது தெரியாதான்னு திட்டாரிங்க துர்வாசன். नैवेद्यं भोजनं कृत्वा नित्यं यः प्रणमेत् हरिं पूजयेत् स्तौति वा भक्त्या स विष्णु सदृशः भवेत्. तत्स्पर्शवायुना सद्यः तीर्थवोगश्च विशुध्यति तत्पादरजसा मूढ सद्यः पूता वसुन्धरा. पुंश्चली अन्नम् अवीरान्नं शूद्रश्राद्धनमेव च यद् हरेः अनिवेद्यं च वृथा मांसस्य भक्षणं शिवलिङ्गप्रदानं च यद् दत्तं शूद्रयादिना. ஸோ பும்ஷலி அன்னம் அவீரா அன்னம். அவீராங்கிறவள் வந்து குழந்தையும் இல்லை ஹஸ்பண்டும் இல்லை அப்படிப்பட்டவள் அவீரான்னு பேர். ஸோ அந்த பும்ஷலி எந்த வேசி அவளுடைய அன்னத்தை சூத்ர ஸ்ராத்த அன்னமேவ அது மாதிரி சூத்ரனால் செய்யப்பட்ட அன்னம் ஸ்ராத்தத்துடைய அன்னம் இதெல்லாமே எத் ஹரேஹே அனிவேத்தியம் ச அதாவது ஹரிக்கு நிவேத்தியம் பண்ணப்படாத அன்னம் இதெல்லாமே விருத்தா மாம்சஸ்ய பக்ஷணம் அது மாதிரி மாம்ச பக்ஷணம் இதெல்லாமே சிவலிங்க பிரதானம் ச சிவனுக்கு கொடுக்கப்பட்ட அன்னம் எத்தத்தம் சூத்ர யோஜனா சூத்ரனால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சிவனுக்கு கொடுக்கப்பட்ட அன்னம் எல்லாமே நான் இனிமேதான் வருது. இதெல்லாமே சாப்பிடக்கூடாதுன்னு எடுத்துக்க வேண்டியதான். அவள் அந்த மாதிரி அன்னங்கள் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கப்படாதுன்னு அதை சேர்த்துக்க வேண்டியதான். पुंश्चली अन्नम् अवीरा अन्नं शूद्रश्राद्ध अन्नमेव च यत् हरेः अनिवेद्यं च वृथा मांसस्य भक्षणं शिवलिङ्गप्रदानं च यद्दत्तं शूद्रयाजिना. चिकित्सक द्विजा अन्नं च देवलान्नं तदैव च कन्या विक्रयिणाम् अन्नं यद् अन्नं योनिजीविनाम् उच्छिष्ट अन्नं पर्युषितं सर्वभक्ष अवशोषितं शूद्रापति द्विजानां च वृषवाहा द्विजा अन्नकम्. சிகிச்சக த்விஜ அன்னம் அதாவது வைத்தியராக வேலை பார்க்கக்கூடிய பிராமணனுடைய சாப்பாடு. அப்போ இது கூட கேடுங்கிறார். சிகிச்சை தொழில் பார்க்கப்படாதுங்கிற மாதிரி வருது இங்கே. ஸோ சிகிச்சக த்விஜா
சிகிச்சையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அவருடைய சாப்பாடு அன்னம். தேவல அன்னம், தேவலன்னு சொன்னால் கோவிலில் கைங்கரியம் பண்ணி கோவில் வேலை பூஜை இதில் பண்ணுறது, கோவில் வேலை பண்ணி அதனால ஜீவனம் நடத்தக்கூடியவனுக்கு தேவலன்னு பேர். ஸோ அவனுடைய சாப்பாடு தத்தை வச்சா. கன்யா விக்ரியானாம் அன்னம், அதாவது பெண்களை வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா இல்லையா, கன்யா விக்கிரயம் பண்ணுறதுக்கு சமம் அது. ஸோ அவனோட கையால் சாப்பிட்றது. யோனி ஜீவினாம் எது அன்னம், யோனி ஜீவினான்னா யார் கூட வேணால் போவா, அதுவும் வேசின்னு அர்த்தம். ஸோ அந்த வேசியோட அர்த்தம். அப்புறம் உச்சிஷ்ட அன்னம் உச்சிஷ்ட அன்னம்னா இது யாரையும் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச சாப்பாடு. பர்யூஷிதம்னா ஒரு ராத்திரி தாங்கி போயிடுது இல்லையா, ஒரு நாளுக்கு தங்கி போயிடுதுன்னா பழையதுன்னு அர்த்தம். ஸோ பர்யூஷிதம் அன்னம். சர்வபட்ச அவசேவிஷிதம், ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு மீதி திருண்டு இருக்க அந்த சாப்பாடு. சூத்ராபதின்னா ஒரு சூத்ரனை கணவனாக உடைய பெண்ணுன்னு அர்த்தம். சூத்ரனை பதியாக உடைய பெண்ணு. துஜானாம், அதாவது ஸ்ரீத்ராபதி துஜானாம், ஒரு அவன் துஜன் பிராமணன், பிராமண பெண்ணு, ஆனால் ஒரு கணவனாக ஒரு சூத்திரனை கொண்டவன், அப்படிப்பட்ட சாப்பாடு. அப்புறம் விஷவாக துஜ அன்னகம், விஷவாகமும் மோசமான தொழில் சொல்லியிருக்கு. அதாவது காளை, அதை வண்டி ஓட்டுறது, காளை வண்டி ஓட்டுறது. ஸோ அப்படிப்பட்ட அது விஷவாகன் அவனுடைய அந்த சாப்பாடு. இதெல்லாம் லிஸ்ட்டு வருது இங்கே. चिकित्सक द्विज अन्नं च देवल अन्नं तदैव च कन्या विक्रयिणाम् अन्नं यदन्नं योनिजीविनाम् उच्छिष्ट अन्नं पर्युषितं सर्वपक्षावशोषितं पक्ष अवशेषितं शूद्रापदी द्विजानां च वृषवाः द्विज अन्नकम्. राधे कृष्ण. चलना. अतीक्षित द्विजा अन्नं च यत् अन्नं शवदाहिनाम् अगम्यागामिनां चैव द्विजानाम् अन्नमेव च मित्रदृहां कृतज्ञानाम् अन्नं विश्वासघातिनां मिथ्या साक्ष्य प्रदा अन्नं च ब्राह्मणा अन्नं तदैव च. विद्या साक्षी अप्रद अन्नम இல்லையா, வித்யா சாட்சி அப்ரத அன்னம். ஓகே ரைட். அதீக்ஷித திஜ அன்னம், அதாவது தீட்சை எடுக்கலை, ஒரு தீட்சையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிராமணன் சொல்லிக்கிறதே லாய் கிடையாது, அப்படிப்பட்ட சாப்பாடு அவனோட சாப்பாடு. எதன்னம் சவதாகினா, சவத்தை எரிக்கிறாள் இல்லையா, அந்த சவத்தை எரிக்கக்கூடிய அந்த இன்ஃபேக்ட் சவதாகினா அன்னம் சொல்லும்போது அந்த வாக்கியரிசின்னு எடுத்துக்க வேண்டியா. ஸோ அது வாக்கியரிசி போட்டால் அதை போய் சமைச்சு வச்சான்னு என்ன இருது. ஸோ சவதாகினாம் எது அன்னம், அந்த சாப்பாடு, அந்த அன்னம். அப்புறம் அகம்யகாமினாம் துஜானாம், அதாவது சேரக்கூடாத சேர்க்கையோடு சேர்ந்த அந்த பெண்ணோடு சேர்ந்தக்கூடிய அந்த ஜுஜானாம், அந்த பிராமணனுடைய அன்னம் அவனுடைய இது. மித்ரத்ருகாம், மித்திரனுக்கு துரோகம் பண்ணினானே அவன் கையால் சாப்பிட்ற சாப்பாடு. கிருதக்னானாம்னு நன்றி கொன்றவனுடைய சாப்பாடு. விஸ்வாசகாத்தினா, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடியவனுடைய சாப்பாடு. மித்யா சாட்சி, அதாவது பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய அன்னம், அப்படி எடுக்க வேண்டியதாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிராமணன், ஒரு பிராமணனாக இருக்கான், பொய் சாட்சி சொல்கிறான், அவனால் கொடுக்கப்பட்ட அன்னம், இது எல்லாமே தூஷிக்கப்பட்ட அன்னங்கள். अगम्यागामिनां चैव द्विजानाम् अन्नमेव च मित्रगृहां कृतज्ञानाम् अन्नं विश्वासघातिनां मिथ्यासाक्ष्यप्रद अन्नं च ब्राह्मण अन्नं तदैव च. एते सर्वे विशुद्ध्यन्ति विष्णोः नैवेद्यभक्षणात् स्वपचः चेत् विष्णुसेवी वंशानां कोटिमुद्धरेत्. அம்மாடி,
இப்போ தான் வருது. ஸோ விஷ்ணுவோட நைவேத்தியத்தை சாப்பிட்டான் இல்லையா, அந்த பக்தனுடைய காற்றுப்பட்டா இதெல்லாம் ஆகும் இல்லையா, அது மாதிரி இந்த அன்னத்தை சாப்பிட்ட தோஷம் எல்லாம் கூட இவர்களுடைய சம்பர்க்கத்தினால நீங்கிவிடும். ஏதே சர்வை விசுத்தியந்தி. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா இந்த தப்பு பாவங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பக்தன் விஷ்ணு நைவேத்தியத்தை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒருத்தன் சாப்பிட்றானே, அதனால தான் நைவேத்தியமாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம். எல்லா சாப்பாடையுமே முதல்ல பகவானுக்கு இப்படி கை காட்டிடுறோம் இல்லையா. ஸோ அதனால எல்லா பாவங்களும் நீங்கிடுறதுங்கிற விசுத்தியந்தி, சுத்தமாயிடுறது. ஸ்வபச்சக சேத்து விஷ்ணு சேவி. ஸ்வபச்சகன்னு இது நாய் மாமிசம் சாப்பிடக்கூடியவன், நாய் மாமிசம் சமைக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன் கூட சேத்து விஷ்ணு சேவி, அவன் விஷ்ணுவை சேவிக்கிறான் என்றால் வம்சானாம் கோட்டி உத்தரேத்து, கோட்டி வம்சங்களை உத்தாரணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அவனுக்கு வந்துடும். ஒரு நாய் மாமிசம் சாப்பிட்றோன்னு இந்த மாதிரி விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டு இந்த விஷ்ணுவோட அன்னத்தை நைவேத்தியத்தை சாப்பிட்டா அவனுக்கு கோடி ஜென்ம பாவிகளை அவனுடைய வம்சத்தில் உத்தாரணம் பண்ணுவான். सर्वं जगदम्बार्पणमस्तु.